கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலே தடுமாறும் படகு தாங்கிடும் நங்கூரமே. புயல் வீசும் கடலே தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே. என்னை விட்டு நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்களாற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்களாற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. எங்கள் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. பரிசுத்த பிதாவே மத்துதிக்கிறோம். पवित्र परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். इस आशीर्वाद पाया हुआ इस अच्छे समय के लिए आपकी धन्यवाद की स्तुति करते हैं। மறுபடியும் பாதத்தில் அமர்ந்திருக்க, हे प्रभु आपके चरणों में इंतजार कर कर உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் आपके समूह की ओर देखने के लिए எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். आपने दिया हुआ बड़ी कृपा के लिए आपकी स्तुति हो। ஆண்டவரே, இந்த நாளிலே हे प्रभु इस दिनों में சமூகத்திலே வந்ததினாலே आपके
चरणों में आने நீ से வைத்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை आपके रखे हुए भलाई और நிறைவாய் आशीर्वाद को பெற்றுக்கொள்ள அனுக்கிரகப்படும். बहुताइयों से पाने के लिए आप सहायता कीजिए। ஆண்டவரே, இந்த வேத பாட கூட்டத்தை கூட ஆசீர்வதித்தாரும். हे प्रभु, इस मंडली को आशीर्वाद करके दीजिए। ஸ்தோத்திரம். வேத பாட கூட்டத்தை ஆசீர்வதித்தாரும். इस शास्त्र के ध्यान को परमेश्वर आशीर्वाद करके வேதத்தை दीजिए। ஆராய்ந்து பாருங்கள், शास्त्र को जांच कर देखिए, அதனாலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறது. उसके द्वारा अनंत जीवन है करके कहा அந்த है। நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். उस अनंत जीवन को पाने के ஒரு लिए நாள் வேதங்களை ஆராய்ந்து பார்க்க प्रत्येक दिन हम शास्त्र को जांच कर देखने के लिए, ஆண்டவரே, हे प्रभु, கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. आप परमेश्वर अनुग्रह कीजिए। அவன் குடும்பம் குடும்பமாய் பாதத்தில் அமர்ந்திருந்து परिवार परिवार आपके चरणों में इंतजार வேதத்தை करते हैं। ஆராய்ந்து பார்த்து शास्त्र को जांच कर देखकर ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகப்படும். आशीर्वाद पाने के लिए सहायता कीजिए। உரிமையாக்கி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும். नम्रता से आपके हाथ में सौंपे। இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से இருக்கிற நல்ல பிதாவே, प्रार्थना करते अच्छे पिता, ஆமென். आमीन। ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் பாடல் நம்பர் 50வது பாடல். ஜெபத்தோட்ட ஜெயகீதங்கள் புஸ்தகத்தில் பாடல் எண் 50. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டே, உம்மை விட்டு அகன்று போக மாட்டே. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. ஒவ்வொரு நாளும் ஓம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. ஒவ்வொரு நாளும் ஓம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே. உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றே. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, வேதத்திலுள்ள அதிசயம் அனைத்தும் நன்கு புரியும்படி, தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளோ. தேவனே எனது கண்களையே தினமும் திறந்தருளோ. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். நான் நடப்பதற்கு பாதையை காட்டும் தீபமே உம் வசனம். செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே, தேவனே உம் வாக்கு. செல்லும் வழிக்கு வெளிச்சமும் அதுவே, தேவனே உம் வாக்கு. ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. தேவனே, உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, தேவன்
தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளே. உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்துள்ளே. ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானையா. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे. आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. शांति दाता सम्मति देते आप ही तो है, चमत्कार करते आप ही तो है. सम्मति देते आप ही तो है, यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. शांति दाता आप ही तो है, सर्वशक्तिमान आप ही तो है. शांति दाता आप ही तो है, सर्वशक्तिमान आप ही तो है. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. माँ और पिता आप ही तो है, देते सहारा है. माँ और पिता आप ही तो है, देते सहारा आप ही तो है. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. दम में उजाला आप ही तो है, मुक्ति के दाता आप ही तो है. दम में उजाला आप ही तो है, मुक्ति के दाता आप ही तो है. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. मेरे निर्दोषी आप ही तो है, मेरी आशा आप ही तो है. मेरे निर्दोषी आप ही तो है, मेरी आशा आप ही तो है. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश. आप सबको संभालेंगे, यीशु सबको संभालेंगे. आप सबको संभालेंगे,
यीशु सबको संभालेंगे, यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश, यीशु आप रहेंगे साथ, हम कभी न होंगे निराश। எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபை இறங்கட்டையா. பிரைஸ் தி லார்ட். அவனே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே எங்களோடு பேசுயா தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இத்தனை இன்பமையா ஏழை எனக்கு எத்தனை இன்பமையா, எத்தனை இன்பமையா ஏழை எனக்கு எத்தனை இன்பமையா. சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா. ஆரும் சகாயமின்றி அனாதையாய் தீரும் சமயத்திலோ, ஆரும் சகாயமின்றி அனாதையாய் தீரும் சமயத்திலோ, எத்தனை இன்பமையா ஏழை எனக்கு எத்தனை இன்பமையா. சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை இன்பமையா. சத்திய வேத வினோத விசேஷங்கள் எத்தனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, पवित्र परमेश्वर, ஆண்டவரே உம்முடைய கிருபையை கத்த விளங்க பண்ணி, हे प्रभु आपके अनुग्रह को जताकर எங்களை ஆசீர்வதிப்பீராக. हमें आशीर्वाद कीजिए, தொடர்ந்து எங்களோடு பேசும். लगातार हमसे आप बात कीजिए, உம்முடைய வார்த்தைகள் எங்களோட வாழ்க்கையில கடந்து வந்து आपके शब्द हमारे जीवन में आकर மாற்றங்களை உருவாக்க முடியாது, एक बदलाव को उत्पन्न करने के लिए, ஆசீர்வாதத்தை கட்டளையிட முடியாது, आशीर्वाद को आज्ञा देने के लिए, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, और भलाइयों को पाने के लिए கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். परमेश्वर अब अनुग्रह कीजिए, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா, प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, प्यारे मसीह के लोगों, இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் தாமே इस दिनों में भी प्रभु परमेश्वर ஸ்தோத்திரம் ஒருமித்து தேவனை துதிக்க ஸ்தோத்திரிக்க परमेश्वर की नाम की स्तुति महिमा करने के लिए ஆண்டவர் இந்த காணொளி மூலமாக இரக்கம் செய்தபடியால், परमेश्वर अब तक उसने दया किया, इसीलिए இந்த காணொளி மூலமாக தேவன் இரக்கம் செய்தபடியால் इस इंटरनेट के द्वारा परमेश्वर ने सहायता किया, इसीलिए ஸ்தோத்திரம் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर की धन्यवाद की हम स्तुति करते हैं। ஆண்டவராகிய தேவன் தாமே प्रभु परमेश्वर ही வருகிற எல்லா தீமைக்கும் आने वाले सारे बुराई से
வருகிற எல்லா நாசமோசங்களுக்கும் और आने वाली सारी विपत्तियों से ஆண்டவர் விலக்கி परमेश्वर बचाकर குடும்பம் குடும்பமாக परिवार परिवार விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி, विश्वास से ना हटते हुए வசனங்களை விட்டு விலகி போகாதபடி और वचन से ना हटते हुए கர்த்தர் குடும்பமாய் பாதுகாத்து நடத்துவாராக. परमेश्वर हमें परिवार पूरा रक्षा करके चलाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம். தேசத்திலே இந்த வைரஸ் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறபடியினால் और देश भर में इस वायरस अधिकता से बढ़ रहा है, इसीलिए அதுவும் மகாராஷ்டிராவில் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறபடியினால் वो भी अपने महाराष्ट्र में अधिकता से फैल रहा है, इसीलिए குடும்பமாக பாதுகாப்பாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். आप सुरक्षित रहने के लिए आपसे विनती करते हैं। தேவையில்லாமல் வெளியே சுற்ற வேண்டாம். बिना आवश्यकता की आप बाहर मत घूमिए। ஆகையினால பாதுகாப்பாக இருந்து इसीलिए आप रक्षा सुरक्षा के साथ रहकर உங்களே காத்துக்கொள்ளுங்கள். आप अपने आप को रक्षा कर लीजिए அதிகமாக தேவசந்தில் காத்திருங்கள். और अधिकता से परमेश्वर के चरणों में इंतजार कीजिए வாசியுங்கள் और वचन को ध्यान करिए வசனங்களை தியானியுங்கள் और वचन को ध्यान कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதரம் கொடுக்கப்பட்டிருக்கிற और दिए गए हुए இந்த வேத அட்டவணையை வாசித்து முடியுங்க. इस जो शास्त्र के जो पर्ची दिया हुआ उसे पढ़कर खत्म कीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆதரம் எனக்கு எல்லாம் தெரியும் உட்காந்துட்டு मैं सब कुछ जानता हूँ, இருக்காதீங்க. मैं सब कुछ जानता हूँ करके ऐसे बैठ के बिना पढ़े मत बैठिए। அப்படியே சொல்றாதான் கைவிடப்பட்டு போவா. उस प्रकार आप रहेंगे तो आप त्याग दिए जाओगे। ஆண்டவருக்கு பயந்து परमेश्वर को भय मानकर சபையில சொல்லப்படுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிவான், அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு அடையாளம். और कलीसिया के दिए हुए आज्ञा का जो पालन करता है वही सच्चा विश्वास का ஜெப நேரத்தை ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா பாருங்க. इसीलिए आप ठीक तरीके से प्रार्थना करते हुए देखिए। காலையில 12 மணி நேரம் இரவு 2 மணி ஜெபம் பண்ண முடிகிறதா? क्या सुबह 2 घंटा शाम को 2 घंटा प्रार्थना कर पाते क्या? 12 மணி நேரம் சங்கிலி ஜெபம் இருக்கிறது. और 12 घंटे की जो जंजीर की प्रार्थना ஜெபம் பண்றீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்றீங்களா? आपके दिए हुए समय में आप प्रार्थना करते हो क्या? குடும்ப ஜெபம் இருக்கா? और परिवार की प्रार्थना है? இந்த கொரோனாவிலும் குடும்ப ஜெபம் பண்ண முடியல. ये कोरोना के द्वारा परिवार की प्रार्थना भी नहीं कर पाते। யோசித்து பாருங்க. इसलिए उसे सोच के देखिए, காலங்கள் செல்லாது. अभी समय नहीं चलेगा। இந்த வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. और उनका आगमन बहुत निकट है। அதனால உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. इसीलिए आप अपने आप को तैयार कर लीजिए। ஏதோ இந்த காணொளியில் சொல்லப்பட்ட வசனங்களை கேட்டு और इस इंटरनेट के द्वारा दिए गए वचनों को सुनकर கேட்டு கீழ்ப்படியுங்க. उस वचन को सुनकर आप आज्ञा पालन कीजिए। ஆத்மா சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. आपकी प्राण आत्मा शरीर को आप रक्षा कर लीजिए। வருகிறது குற்றமற்ற எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். आप परमेश्वर आते समय निर्दोषी बनकर हम उठा लिए जाना है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆனால் சபை கூடி வருகிற காரியங்கள், इसलिए सब कलीसिया इकट्ठा होने वाले कार्य இன்னும் சில மாதங்கள் நீடிக்கும். और भी थोड़ा महीना बढ़ेगा। ஆகினால சில மாதங்கள் நீடிக்கும். और भी थोड़ा महीना बढ़ेगा। சோதரம் ஆகினாலே इसलिए உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சரிபார்த்து अपने जीवन को आप ठीक कर कर கர்த்தரை விட்டு விலகாதபடி, परमेश्वर से ना हटते हुए அறிந்த சத்தியத்தை விட்டு விலகாதபடி, और जाने हुए सत्य को ना छोड़ते हुए, விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, और विश्वास को छोड़कर ना हटते हुए, ஜீவித்தை விட்டு விலகாதபடி, और पवित्र जीवन को छोड़कर ना हटते हुए, விட்டு விலகாதபடி, और परमेश्वर की इच्छा से ना हटते हुए, அழைப்பை விட்டு விலகாதபடி, और बुलाया और बुलावट से ना हटते हुए, உங்களை கிருபையை விட்டு விலகாதபடி, आपके अनुग्रह से आप दूर ना हटते हुए, தேவன் தந்த கிருபையை விட்டு விலகாதபடி, और परमेश्वर ने दिया हुआ कृपा से दूर ना हटते हुए, ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து காத்துக்கொள்ளுங்க. आप प्रत्येक दिन अपने आप को जांच कर ठीक कर लीजिए। ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து பரிசோதித்து உங்களையே பாருங்க. और प्रत्येक दिन आप बैठकर उसको ध्यान कर பார்த்து ஒரு பிரயோஜனம் और கிடையாது. दूसरे व्यक्ति को देखकर कोई उपयोग नहीं है। சோத்திரம். இவ்வளவு நாளா மத்தல பார்த்து பேசி கெட்டு போட்டோம். इतने दिन तक दूसरे के बारे में बात कर कर हम बिगड़ गए। மத்தல பார்த்தே கெட்டு போயிட்டேன். और दूसरे को देख देख कर हम बिगड़ गए। இனியாவது மனம் திரும்பி अभी तो मन फिर कर உங்களை பாருங்க. आप अपने आप को देखिए। உங்களை பாருங்க. अपने आप को देखिए पहला। மற்ற கண்ணை பார்க்கறதை விட, और दूसरे को देखने से भी, மற்ற கண்ணை பார்க்கறதை விட, दूसरे की नजर देखने से உன் கண்ணை பாரு। आपकी दृष्टि को देखिए। சோத்திரம். மற்ற முகத்தை பார்க்க உன் முகத்தை பாரு। और दूसरे के चेहरे को देखने से पहले आपके चेहरे को देखिए। மற்றவங்கள துணியை பார்க்கறது உன் துணியை பாரு। और दूसरे के वस्त्र को देखने से पहले अपने वस्त्र को देखिए। மற்ற வாழ்க்கை பார்க்கறது உன் வாழ்க்கையை பாரு। और दूसरे के जीवन देखने से पहले आपके जीवन को देखिए। உன் வாழ்க்கை எவ்வளவு நாறிட்டு இருக்கு। आपके जीवन कितना दुर्गंध फूक रहा है। மற்ற வாழ்க்கை பத்தி நாறிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு। और दूसरे के जीवन गंदा है कर आप कहते फिर மனம் திரும்பணும்। इसलिए मन फिरना है। மனம் மாறணும்। मन भी बदलना है। மனம் திரும்பின விசுவாசி தான்। मन फिरे हुए विश्वासी हो। மனம் திரும்பின விசுவாசி தான்। आप मन फिरे हुए विश्वासी हो। மனம் மாறின தேவ பிள்ளை தான்। आप मन बदले हुए परमेश्वर के बच्चे ही हो। ஆண்டவருக்கு முழுவதுமா மனம் திரும்பல। लेकिन परमेश्वर के लिए पूरी रीति से मन फिरना है। வியாதிக்கா மனம் திரும்பி இருப்ப।
आप बीमारी के लिए मन फिरे உன் होंगे, கல்யாணத்துக்காக மனம் திரும்பி आपके शादी के लिए मन फिरे होंगे, உன் தேவைக்காக மனம் திரும்பி आपके जरूरत के लिए मन फिरे होंगे, சோதர சாபம் மாறணும் அதுக்காக மனம் திரும்பி श्राप बदलना है कर मन फिरे होंगे, ஆண்டவருக்காக நீ இன்னும் மனம் திரும்பல. लेकिन परमेश्वर के लिए अब मन फिरना है। ஆகையினால் இன்றைக்கு எதாவது மனம் திரும்பி इसलिए आज किस किस कार्य में मन फिरना, उस मन फिर कर கிருபையை காத்துக்கொள்ளுங்க, उसके कृपा को अब रक्षा कर लीजिए ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, और उद्धार को भी रक्षा कर लीजिए। ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், वो उद्धार को पूरा होने के लिए प्रयास करना है சோதர ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். और उद्धार पूरा होने के लिए प्रयास करना है। நான் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற போது वही पवित्र पौलुस फिलिपियों को लिखते समय ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். और उद्धार पूरा होने के लिए उसका प्रयास कीजिए। எதுக்காக நீ பிரயாசப்படுற? वो किस किस कार्य के लिए आप प्रयास करते हो ரட்சிப்பு எங்க பார், காத்துல பறக்க பார். और उद्धार जो है किस हवा में उड़ रहा है देखिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினால इसलिए சும்மா அலைஞ்சிட்டு இருக்காம ऐसे घूमते फिरते ना हो, ஆயினா தேவசமத்தில் உட்கார்ந்து इसलिए परमेश्वर के चरणों में इंतजार कर நாளிலே உங்களை ஆராய்ந்து பார்த்து इस दिनों में अपने आप को जांच कर देखकर கர்த்தரோட வருகை ஆயத்தமாகுங்க. परमेश्वर के आगमन के लिए आप तैयार होइए। ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். हाँ, परमेश्वर अभी तक आशीर्वाद करो मत, வியாதி மாத்தோம், मेरा बीमारी बदलो, கண்ணீரை மாத்தம் சொல்லாத. मेरे आंसू को बदलो करके मत कहो। அதான் தேவ சித்தம்னா அது பரிசுத்தமாக்கி ஆண்டு வருகை ஆயத்தப்படுத்தி சொல்லு. और वही परमेश्वर की इच्छा है तो परमेश्वर के आगमन में उठा लीजिए करके வியாதி कहो। கர்த்தர் வச்சா அது தேவ சித்தம், வியாதி மாத்த முடியாது. और बीमारी परमेश्वर की इच्छा है तो को बदल नहीं सकता है। வியாதியில ஆண்டவரே பரிசுத்தமாக்கி வருகை ஆயத்தப்படுத்தி ஜெபம் பண்ணு. इस बीमारी में मुझे पवित्रता कर आपके आगमन में उठा लीजिए कर प्रार्थना कीजिए। மாறணும், கண்ணீர் மாறணும், आपके कष्ट आंसू बदलना है। நீ அப்படி ஜெபம் பண்ணாத. हाँ, मेरी जरूरत पूरा कर प्रार्थना मत कीजिए, ஆயத்தமாறு. वो आगमन के लिए तैयार होइए। வருகை ஆயத்தமாட்டு அது ஆண்டு ஆட்டோமேட்டிக் எல்லாம் செய்வார். आपके आगमन, परमेश्वर के आगमन के तैयार होगे तो परमेश्वर ठीक तरीके से पूरा தேவனுடைய करेगा। ராஜ்யத்தை நீதி தேடு. और पहला परमेश्वर के राज और उसको धार्मिकता को ढूंढिए, எல்லாம் ஆண்டு கூட தருவாரு. तो सारे चीज परमेश्वर साथ में देगा। அதை விட்டுட்டு उसको छोड़कर வேற எதையோ தேடிட்டு கிடக்கும். और बाकी कार्य को मत ढूंढते बैठिए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आपको आशीर्वाद करेगा। ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்கள், आपके प्राण को रक्षा कीजिए, சரீரத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்க சரீரத்தை காத்துக்கொள்ளுங்க. आपके शरीर को रक्षा कीजिए ஸ்தோத்திரம். பட்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. और पाए हुए अभिषेक को भी रक्षा कर लीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீ பெற்றுக்கொண்டதை இழந்து போகாதபடி காத்துக்கொள். आप जो पाए हैं उसे ना खोते हुए अब रक्षा कर लीजिए। உன் கிரீடத்தை ஒருவன் எடுத்துக்கொள்ளாதபடி காத்துக்கொள். आपके मुकुट को कोई भी छीन ना ले, उस प्रकार आप रक्षा करें। பொய்யான மாயையில பற்றிக்கொண்டு கிருபை இழந்து போகாதபடி காத்துக்கொள். इस संसार के माया भरे हुए कार्यों को पीछा न कर। ஆண்டவர் சபையை பார்த்து தேவமக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ऐसा कलिशा को देखकर परमेश्वर कहता आ रहा है। ஆகையால் இந்த நாளிலும் इसीलिए इस दिनों में भी காது உள்ளவர் கேட்க கடவர்கள். जो कान है वो सुना जाएगा, கேட்டு மனம் திரும்பி और सुनकर मन फिर कर வருகைக்கு ஆயத்தமாகுங்க. आगमन के लिए तैयार होइए। கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको और आपके परिवार को आशीर्वाद करे। தேவை குறித்து கவலைப்பட வேண்டாம். आपके जरूरत के बारे में चिंता मत வேலை कीजिए இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். और काम के बारे में आप चिंता मत कीजिए ஐயோ பணம் இல்ல வசதி இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். और पैसा संपत्ति नहीं है करके चिंता मत कीजिए। நீதிமானா இருந்தா உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பா. आप धर्मी बनकर जिएगा तो परमेश्वर आपको रक्षा करके आशीर्वाद करेगा। நீதிமானாக வாழ்ந்திருந்தா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். आप धर्मी बनकर जिएंगे तो परमेश्वर आपको कभी त्यागेगा நீ नहीं। தேவனுடைய பிள்ளையா இருந்தா கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். आप परमेश्वर के बच्चे बनकर जिएंगे तो कभी भी परमेश्वर आपको त्यागेगा நீ नहीं। நீதிமானா வாழ ட்ரை பண்ணு. इसलिए आप धर्मी जीवन जीने के लिए कोशिश कीजिए। நீ நீதிமான வாழாக நீ முயற்சி செய். आप धर्मी जीवन जीने के लिए प्रयास நீ कीजिए தேவனுடைய பிள்ளை வாழாக வாழ்க்கை அர்ப்பணி. और परमेश्वर के बच्चे बनकर जीने के लिए अपने आप को अर्पण தேவனுடைய कीजिए। பிள்ளை இருந்தா எதை குறித்து கவலைப்பட மாட்டா. यदि आप परमेश्वर के बच्चे हैं तो किसी बातों के लिए आप चिंता नहीं उठाओगे। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆகையினால इसलिए நேரங்களை காலங்களை इस काल और समय को வீணாக செலவழிக்காம व्यर्थ खर्चा न करते हुए காத்துக்கொள்ளுங்கள். अपने आप को रक्षा कीजिए। கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर ही आपको आशीर्वाद இந்த करेगा। நாளிலும் கூட इस दिनों में भी, கடந்த நாளிலே पिछले दिनों में நீதிமானுடைய ஆசீர்வாதத்துக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். वो धर्मी के आशीर्वाद के बारे में हम ध्यान करते हैं। சங்கீத புஸ்தகத்திலும் भजन संगीता में, சங்கீத புஸ்தகத்திலும் भजन संगीता में நீதிமணி புஸ்தகத்திலும் और नीति वचन की किताब पर சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான ஆசீர்வாதத்துக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். वो कहा हुआ धर्मियों के आशीर्वाद के बारे में ध्यान कर रहे हैं। சோத்திர நீதிமணி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் तो नीति वचन की किताब 3रा अध्याय 33வது வசனத்தின் அடிப்படையிலே उसका 33वां वचन के द्वारा வசனத்தை அடிப்படை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். इस वचन को हम ध्यान करते आ रहे हैं। நீதிமான் வாசஸ்தலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். और धर्मियों को निवास स्थान को आशीर्वाद करता है। நீதிமான் வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். और धर्मियों के जो वास स्थान है उसे परमेश्वर आशीर्वाद करता है। ஹல்லேலூயா.
हालेलुया ஹalleluya. हालेलुया। அப்ப நீதிமான் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான் तो धर्मी किस प्रकार आशीर्वाद पाता है, என்பதை குறித்து इस प्रकार கடந்த நாளிலே पिछले दिनों में 2 பகுதியிலே பார்த்தோம். और पिछले भागों में हम देखे थे। மூன்றாவது பகுதியிலும் तो दूसरे एक पहले भागों में நீதிமானை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் इस धर्मी को परमेश्वर कैसे आशीर्वाद என்பதை करता குறித்து நாளிலே பார்க்கலாம். है, इस प्रकार इस दिनों में हम देखेंगे। 64ஆம் சங்கீதம் 64वां भजन संगीता 10வது வசனத்தை வாசிப்போமானால் 64 में 10 पढ़ेंगे। ஸ்தோத்திரம். நீதிமான் धर्मी जो है கர்த்தருக்குள் மகிழ்ந்து परमेश्वर के अंदर आनंदित होकर அவரை நம்புவான். उस पे भरोसा करेगा। ஹalleluya. हालेलुया। நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்வான். और धर्मी जो है यहोवा के कारण आनंदित होगा। நீதிமான் மகிழ்ச்சியா இருப்பான். और धर्मी जो है निरंतर आनंदित रहेगा। ஹalleluya. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஸ்தோத்திரம். எத்தனை காற்றுகள் வீசினாலும் कितने हवा आए तो भी எத்தனை நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் और कितने परिश्रम दबावपन आए तो भी நீதிமான் எப்போதுமே சந்தோஷமா இருப்பான். वो धर्मी जो है निरंतर हमेशा आनंदित रहेगा। நீதிமான் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பான். और धर्मी हमेशा खुशी के साथ रहेगा। நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து और धर्मी यहोवा के कारण आनंदित होकर கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருப்பான். और यहोवा के कारण हमेशा आनंदित रहेगा। ஹalleluya. हालेलुया। அப்ப நீதிமானாக வாழ்க்கை வாழாதவர்கள் தான் तो जो धर्मी के जीवन नहीं जीते वे लोग ही, அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது, उन लोगों के लिए वो आनंद नहीं मिलता அந்த है, சமாதானம் கிடைக்காது, वो शांति नहीं मिलता है। கவலைகள் ஆண்டு கொள்ளும், और चिंता उन पर राज करता है। கவலைகள் ஆண்டு கொள்ளும், और चिंता उन पर राज करता है। துக்கங்கள் ஆண்டு கொள்ளும், और दुख उनके ऊपर राज करता है। போராட்டம் வந்துகிட்டே இருக்கும். और लड़ाई उनके जीवन में आते रहता है। நீதிமான் तो धर्मी जो है என்ன செய்வான், वो क्या करता है, அதான் சகோதரன் நாலாக புஸ்தகத்துல इतिहास की किताब पर 1 நாளாக புஸ்தகம் पहला इतिहास की किताब 16ஆம் அதிகாரத்துல 16वां अध्याय 10வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 10वां वचन पढ़ते समय சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा गया है கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து परमेश्वर की पवित्र नाम के बारे में ஸ்தோத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்கள், वो घमंड करने वाले கர்த்தரை यहोवा को தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. और खोजियों का हृदय आनंदित होगा। கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். और परमेश्वर के नाम के बारे में घमंड करो, அப்ப அவரை தேடுகிற இருதயம் तो उसके खोजी करने वाले मन को மகிழும். वो आनंदित होगा। ஹalleluya. हालेलुया। அப்ப நீதிமான் கர்த்தரையே தேடிக்கிட்டு இருப்பான் பாரு. तो धर्मी जो है यहोवा को ही ढूंढता रहता है। அப்போ நோவா ஆண்டவரோ தேடிக்கிட்டே இருந்தான், जो नूह जो था परमेश्वर को ही ढूंढ रहा था, தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். परमेश्वर के संग चल रहा था। நீதிமானோ वो धर्मी जो है தேவனோடு சஞ்சரிக்கணும்னா இருந்தான், वो परमेश्वर के साथ मेल मिलाप करता है தேவனோடு நடந்துகிட்டே இருந்தான். और परमेश्वर के साथ चल रहा था, எல்லாம் சந்தோஷமா காணப்பட்டான் பாருங்க. क्योंकि वो आनंदित के साथ था। அதே போலதான் அநேக நீதிமானை பார்க்கலாம். उसी तरह कई प्रकार के धर्मियों को देख सकते हैं। ஆண்டவரை தேடணும், तो परमेश्वर को ढूंढना है, கர்த்தரை தேடணும். परमेश्वर को ढूंढना है। நீதிமானா இருந்தா கர்த்தரை தேடுவான். यदि हम धर्मी होंगे तो निश्चय परमेश्वर को ढूंढेगा। சந்தோஷமா கிடப்பான். इसीलिए हमेशा आनंदित रहना है, இருக்கோ இல்லையோ, वो हो या ना हो, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நன்மைகள் இருக்குதோ இல்லையோ, जीवन में भलाई हो या ना हो, ஆனா சந்தோஷம் குறையாது. लेकिन आनंद कभी कम नहीं होगा। சங்கீதக்காரன் சொல்றாரு, इसीलिए भजन संगीता वाला कहता है 35ஆம் சங்கீதத்துல 35वां भजन संगीता 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போதோ पहला वचन पढ़ते समय அங்க ஆண்டவர் சொல்றாரு, वहां पर यहोवा कहते हैं, சோதரம் என் ஆத்துமா ये मेरा प्राण கர்த்தரில் களி கூர்ந்து परमेश्वर के अंदर आनंद होकर ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். आपके उद्धार में आनंदित रहेगा। ரட்சிப்பு ஆண்டவரை தேடுற மனுஷன் மகிழ்ந்திருப்பான். वो परमेश्वर को ढूंढने वाला मनुष्य आनंदित रहेगा। ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிற மகிழ்ந்திருப்பான். और उनके उद्धार पर बने रहने वाला वो कभी भी आनंद रहेगा। ரட்சிப்பு இருந்தா தான் சந்தோஷம் கிடைக்கும். वो उद्धार होगा तो ही वो खुशी आनंद मिलेगा। அநேக ரட்சிப்பை விட்டுறா. इसलिए कई लोग आज उद्धार को छोड़ देते हैं। ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து சில 5 6 2 3 வருஷம் ஆன உடனே वो 32वां लेकर जो उद्धार पाकर 1-2 साल होने के बाद ரட்சிப்பை விட்டு விலகி போகுது. वो उद्धार उनसे दूर हट जाता है। தாவீது சொல்லுகிறார், वही दाऊद कहता है, கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், परमेश्वर के किए हुए सारे उपकार को सोच के मैंने क्या किया, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். और मेरे उद्धार के बर्तन को लेकर उसके दंडवत करूंगा। ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்து தொழுது கொள்வான். तो उद्धार के बर्तन को लेकर दंडवत करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। அப்போ இப்படிப்பட்ட மனுஷன், तो इस प्रकार का मनुष्य, ஆபகுக்கு பக்தன் சொன்னது போல, आबगूक भक्त कहता है उस समान, பஞ்ச காலத்தை சந்தோஷமா இருப்பான். वो अकाल के समय में भी आनंद रहेगा। பஞ்ச காலங்கள் अकाल के समय 2ஆம் அதிகாரத்துல दूसरे अध्याय में 3ஆம் அதிகாரத்துல उसके तीसरे 3ஆம் அதிகாரத்துல ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்துல आबगूक के तीसरा अध्याय पर 17 18 வாசிக்கும் போதோ उसके 17 और 18 पढ़ते समय மந்தையிலே
वो जो भेड़शाला அத்தி में மரங்களிலே वो अंजीर के पेड़ों ஒண்ணுமே में இல்லாமல் போனாலும் कुछ भी नहीं होगा तो भी கர்த்தருக்குள் நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பேன். मैं परमेश्वर के अंदर निरंतर आनंदित और मगन रहूंगा. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया. ஸ்தோத்திரம். பஞ்சகாலம் வந்து வரட்டும். वो अकाल क्यों ना आए. பஞ்சகாலத்திலும் अकाल के समय में भी அவருடைய நீதிமான் சந்தோஷமா இருப்பான் பாரு. वो धर्मी हमेशा आनंदित रहेगा. ஹல்லேலூயா हालेलुया. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில எத்தனை பஞ்சங்கள் வரட்டும். वो जीवन में कितना अकाल आने दीजिए ஸ்தோத்திரம். வாழ்க்கையில இல்லாமல் போகட்டும். और जीवन में कुछ हो या ना होने दीजिए. எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பான். वो निरंतर हमेशा आनंद रहेगा. பாருங்க யோபு எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கான் பாருங்க. देखो अय्यूब हमेशा वो आनंदित 10 था. பிள்ளைகள் அவனை விட்டு விலகி போனது. 10 बच्चे उससे दूर छोड़कर हट गए थे. ஆஸ்தி எல்லாம் அவனை விட்டு போச்சு. उसके सारे संपत्ति उससे दूर हो गए. மனைவி எல்லாம் விட்டு போயிட்டா. उसके पत्नी भी उसे छोड़कर चले गए. சந்தோஷமா தான் இருக்கான். लेकिन फिर भी वो आनंदित था. கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने दिया, परमेश्वर ने उठा लिया. அது நீதிமானா தான் இருக்க முடியும். वो धर्मी ही हो सकता है. ஸ்தோத்திரம். 1 பேதுரு புத்தகத்திலே इसलिए पहला पत्रस की किताब पर 4ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்க. चौथा अध्याय में 12-13 पढ़कर அக்கினி देखें. வந்தாலும் சந்தோஷமா இருப்பான். वो आग भी आए तो वो आनंदित ही रहेगा. அது அக்கினி வந்து எல்லாம் சாம்பலாக்கினாலும் वो आग आकर सब कुछ राख कर दे तो भी சந்தோஷமா தான் இருப்பான். वो आनंद के साथ ही होगा. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. அப்போஸ்தல காலத்திலே பார்க்கலாம். वो प्रेरितों के जमाने में देख सकते हैं. உபத்திரங்கள் வந்தது. उपद्रव आया. உபத்திரங்கள் வந்தது. उपद्रव आया. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44 வாசிக்கும் போதோ वो प्रेरितों की किताब 5वां अध्याय 41वां वचन पढ़ते समय உபத்திரத்தின் மத்தியிலும் கூட उपद्रव के बीच में भी அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். वे आनंद के साथ ही थे. அதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் போதோ 2 कोरिन्थियर 6वां अध्याय 10वां वचन पढ़ते समय சபை வறுமையில் இருக்கிறது. वो வறுமை अकाल में था. வறுமையில் कंगाल में था. வறுமையில் இருக்கிறது. कंगाल में था. वो வறுமையில் இருந்தா சந்தோஷமா இருக்கு. कंगाल में होने के बावजूद भी वो आनंदित के साथ. வேதத்தில इस प्रकार शास्त्र में நீதிமான்களாய் வாழ்ந்த பிள்ளைகள் जो धर्मी बनकर जिए बच्चे लोग பஞ்ச காலத்திலே சந்தோஷமா இருந்தார்கள். वो अकाल के समय में भी आनंद के அக்கினி साथ வந்தாலும் சந்தோஷமா இருந்தார்கள். आग आने के बावजूद भी आनंद में थे. வந்தாலும் சந்தோஷமா और இருந்தார்கள். कंगाल आए तो भी आनंद में थे. சோதரம். வறுமை வந்தாலும் சந்தோஷமா और இருந்தார்கள். कंगाल आए तो भी आनंद में थे. அது வறுமை என்ற தரித்திரம். और कंगाल कहेंगे तो जो दरिद्र தரித்திரம் வந்தா சந்தோஷமா और இருந்தார். दरिद्र आए तो भी वो आनंद में थे. இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கலாம். आज हम सोच के देखना है இப்படி சந்தோஷம் இருக்கா? क्या आनंद है क्या. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த நாளிலே थोड़े दिनों में ஒன்றுமே பஞ்சகாலத்தின் இது ஒரு பஞ்சகாலம். आने वाले दिनों में जो अकाल का दिन आने वाला है, நம்ம சந்தோஷம் இருக்க முடியுதா? क्या हम उसमें आनंद रह पाएंगे क्या. ஹல்லேலூயா हालेलुया. இது சோதனை காலம். ये परेशानी का समय, சந்தோஷமா இருக்க முடியுதா? क्या हम इसमें आनंद है क्या. இது ஒரு உபத்திர காலம். उपद्रव का दिन இதுல है, சந்தோஷமா இருக்க முடியுதா? इसमें क्या हम आनंदित है இது क्या. தரித்திர காலம். ये दरिद्र का समय है, சந்தோஷமா இருக்க முடியுதா? इसमें क्या हम आनंदित के साथ रह सकते. இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. कुछ हो या ना हो, நான் சந்தோஷமா இருக்க முடியுதா? क्या इसमें हम आनंदित हो सकते हैं क्या. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் யோசித்து பார்க்கணும். जरा सोच कर देखिए. அப்படியே நீதிமான் ஸ்தானத்தில் இருக்கணும். तो धर्मी के स्थान में हम बने रहना है. நீதிமான் तो धर्मी जो है எப்போதும் கர்த்தருக்குள்ள ஹாப்பியா இருப்பான். वो हमेशा यहोवा के अंदर आनंदित रहेगा. அது நீதிமானில தான் ஆண்டவருக்கு சந்தோஷம் இருக்க முடியாது. वो धर्मी बनकर नहीं रहेगा तो परमेश्वर के अंदर. பவுல் சொன்னா इसलिए पवित्र पौलुस ने कहा, எல்லா நிலைமையிலும் மனரம்பிமா இருக்க கற்றுக்கொண்டு सारे कार्यों में मन की स्थिरता से मैं रहने सीख गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். वो जीने भी मुझे मालूम है ஆண்டவருக்கு எனக்கு தெரியும். और नम्र बन के जीने भी मालूम है. நிலைமையிலும் सारे परिस्थितियों में கற்றுக்கொண்டே मैं सीख गया, என் நீதிமான். क्योंकि वो धर्मी है. அப்ப நாளையிலே तो इस दिनों में நீதிமான் வருகிற ஆசீர்வாதம் वो धर्मी के द्वारा आने वाला आशीर्वाद எப்போதும் கர்த்தருக்கு சந்தோஷமா இருப்பான். वो हमेशा निरंतर परमेश्वर के अंदर आनंद रहेगा. இருந்தா தான் அல்ல. वो कुछ होगा तो ही नहीं, பணம் இருந்தா தான் அல்ல. पैसा होगा तो ही नहीं, வசதி இருந்தா தான் அல்ல. संपत्ति होगा तो ही नहीं, சுகம் இருந்தா தான் அல்ல. सुख होगा तो ही नहीं, நன்மை செய்தா தான் அல்ல. भलाई करेंगे तो ही नहीं. சில பேர் நன்மையே செஞ்சுட்டா நல்லவன் நல்லவன் சொல்லிட்டே இருப்பான். कई लोगों को भलाई करते रहेंगे तो वो अच्छा है कहेंगे. எல்லாமே அவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கர்த்தர் நல்லவன் அப்ப கூட இருக்கான்னு சொல்லுவான். वो उन्होंने सोचा हुआ कार्य होगा तो कहेंगे परमेश्वर मेरे संग है எல்லாம் करके. உல்டா நடந்துச்சுன்னா ये सब नहीं होगा तो அந்த கர்த்தர் எங்க போனாரு? ये कहाँ चले गया. ஆண்டவரே கேள கேப்பா. वो परमेश्वर से ही क्वेश्चन करेगा. அவர் நினைக்க நடக்கலன்னா हम सोचे हुए कार्य नहीं होगा तो முக்காடு கீழே இறங்கிடும். वो जो घूंघट वो नीचे उतर जाएगा சபை பக்கம் திரும்பி பார்க்க और மாட்டாங்க. कलीसिया की और ही देखेंगे नहीं ஆண்டவர் பக்கம் திரும்பி பார்க்க और மாட்டாங்க. परमेश्वर के पास ही नहीं देखेंगे. யோசித்து பாருங்க. आप सोच कर देखिए, நீதிமான் இதெல்லாம் நீதிமான் கிடையாது. ये सब धर्मी नहीं है. இதெல்லாம் காட்டு மரங்கள். ये सब झाड़ के जो जंगल के वृक्ष காட்டு है, மரங்கள். जंगल के पेड़ है, காட்டு மரங்கள் இதெல்லாம்.
वो ये सब जंगल के पेड़ है। அப்போ யோசித்து பாருங்க, वो सोच कर देखिए, அப்போ நீதிமான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா तो धर्मी आशीर्वाद पाना है तो நீதிமான் மகிழ்ச்சியா இருப்பான். वो धर्मी हमेशा आनंद के साथ रहेगा। கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், परमेश्वर को खोजने वाले लोग, ரட்சிப்பை நேர்த்திருக்கிற பிள்ளைகள், वो उद्धार में बने रहने वाले बच्चे लोग, மகிழ்ச்சியா இருப்பாங்க. वो हमेशा आनंद रहेंगे। எப்படி மகிழ்ச்சியா இருப்பாங்க? किस प्रकार आनंदित रहेंगे? பஞ்ச காலத்திலும், वो अकाल के समय में, ஹல்லேலூயா, हालेलुया, அக்கினி சோதனையிலும், वो आग की परेशानी में, சோதரம் 3 பேர் அக்கினியில போடுறாங்க वो பாருங்க, 3 लोगों को आग में डाल दिए எவ்வளவு गए। சந்தோஷமா இருக்கா? वो कितने आनंद थे। ஹல்லேலூயா, हालेलुया, இன்னைக்கு நம்ம வாழ்க்கை வருதா? आज हमारे जीवन में आता है क्या? ஹல்லேலூயா, हालेलुया, அதை யோசித்து பார்க்கணும். वो सब सोच कर देखना है। சோதரம் ஆகினால இந்த உபத்திரத்திலே, इसलिए इस उपद्रव के दिनों में தரித்திரத்திலே और कंगाल के समय में சந்தோஷமா இருக்கிறோமோ? हम आनंदित है क्या? அப்ப நீதிமானாதான் இருக்க முடியும், वो धर्मी होगा तो ही हो सकता है, யாரும் இருக்க முடியாது. और कोई नहीं हो पाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा। இரண்டாவது நீதிமான வைத்திருக்கிற ஆசீர்வாதம், और दूसरा परमेश्वर धर्मियों को रखे हुए आशीर्वाद। சோதரம் 75 சங்கீதத்திலே भजन संहिता 25वां अध्याय, சோதரம் 10வது வசனத்தை வாசிப்போமானா उसका 10वां वचन पढ़ेंगे। அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा गया है, துன்மார்க்கருடைய கொம்புகள் எல்லாம் வெட்டி போடுவேன், और दुष्टों के जो सिंग है वो काट दिया जाएंगे, நீதிமானுடைய கொம்புகளோ और धर्मियों को जो सिंग है உயர்த்தப்படும். वो ऊंचा किया जाएगा। ஹல்லேலூயா, हालेलुया, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। நீதிமான் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துகிறவர். वो धर्मियों के जीवन को परमेश्वर उन्नति देता है। ஹல்லேலூயா, हालेलुया, நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், और धर्मियों के लिए परमेश्वर रखा हुआ आशीर्वाद। அப்போ நீதிமான் எப்போதும் சந்தோஷமா இருப்பான். वो धर्मी जो है निरंतर वो आनंदित रहेगा। அப்போ நீதிமான் वो धर्मी நீதிமானை கர்த்தர் உயர்த்துறார். और धर्मियों को परमेश्वर हमेशा उन्नति देता है। எப்பவுமே உன்னை தாழ்த்தி வைக்க மாட்டார், वो कभी भी आपको नीचा नहीं करेगा, அதை உயர்த்துவார். वो आपको ऊंचा ही हमेशा அப்போ करेगा। அந்த தகுதி வந்துட்டா போதும், वो उसका योग्य आगे तो काफी है, உயர்த்துவாரு. वो आपको उन्नति देगा। சில பேர் இந்த கல்யாணத்துக்கு அலைவா, कई लोग इस शादी के लिए फिरते हैं, மாப்பிள்ளை கிடைக்கணும், மாப்பிள்ளை கிடைக்கணும், दूल्हा मिलना है, दूल्हा मिलना है, பொண்ணு கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும், दुल्हन मिलना है, दुल्हन मिलना है। பல வருஷ கணக்கு அலைவா. वो कई साल से भागते हैं। 10 பொண்ணுங்கள் பாப்பா, वो 10 लड़की देखते हैं 10 பையன்மார பாப்பா, और 10 लड़के को भी देखते हैं, ஆனா ஒண்ணும் செட் ஆகாது. लेकिन कुछ भी उसे ठीक नहीं लगता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। சில பேர் என்ன செய்வா, कई लोग क्या करते हैं, சும்மா பார்க்க தான் போவா, ऐसे देखने ही जाते हैं, உடனே அங்கே நிச்சயம் பண்ணிட்டு வந்துருவா. तुरंत वो संबंध हो जाता है। இது ரெண்டு என்ன காரணம்? इसका कारण क्या है? ஹல்லேலூயா, हालेलुया, அது இன்னும் அந்த பொண்ணும் பிள்ளையும் கல்யாணத்துக்கு தகுதி ஆகல. क्योंकि वो अभी तक वो दूल्हा और दुल्हन वो शादी के लिए योग्य नहीं हुए தகுதி हैं। ஆயிட்டா वो योग्य हो गए तो உன்னை உயர்த்துவாருல்ல. वो उन्नति देगा नीचे से। உன் கல்யாண வாழ்க்கைக்கு நீ தகுதி ஆகல, आपके शादी के जीवन के लिए आप योग्य नहीं बने। 10 பொண்ணுங்களை பார்த்தாலும் எல்லாம் டிலெக்ட் ஆகுது. इसलिए 10 लड़की देखे तो भी वो सब रिजेक्ट हो रहा है, அதான் 10 மாப்பிள்ளை பார்த்தாலும் எல்லாம் டிலெக்ட் ஆகுது. वो 10 दूल्हा भी देखा तो सब कुछ रिजेक्ट हो रहा है, ஏன்னா அந்த திருமண வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கை நீ தகுதி ஆகல. क्योंकि वो शादी और परिवार के जीवन के लिए आप योग्य नहीं हुए हैं। ஹல்லேலூயா, हालेलुया, அது உனது யாரோ பொண்ணுக்கு போனே திடீர்னு போவா, कई लड़की ऐसे अचानक जाएगी திடீர்னு பாப்பா, तो अचानक देखेगा ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடும். वो एक ही दिनों में वो संबंध हो जाएगा, தகுதியா இருக்கா, क्योंकि वो योग्य है। ஆண்டவர் உடனே காத்து வாக்கி பண்றார். परमेश्वर तुरंत वो कार्य को सफल देता है। சிந்தித்துப்பா, जरा सोच कर देखिए, நீதிமானை கர்த்தர் உயர்த்துறார். धर्मियों को परमेश्वर उन्नति देता है, உயர்த்தணும் ஆண்டவர். परमेश्वर आपको उन्नति देता है, நீதிமானா இருக்கணும். तो आप धर्मी बनकर रहना है। அதான் வேதம் சொல்லுகிறது. वही शास्त्र कहता है ஏசாயாவின் புத்தகத்துல ஏசாயா की किताब पर 58ஆம் அதிகாரம் 58वां अध्याय 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 16 वचन पढ़ते समय சொல்ற, அப்பொழுது तभी கர்த்தரின் மகிழ்ச்சி, கர்த்தரில் மகிழ்ந்திருப்பாய், 14 में परमेश्वर में मगन रहेंगे, பூமியின் உயர்ந்த இடத்திலே உன்னை ஏறி இருக்க பண்ணி, और पृथ्वी के ऊंचे स्थान में आपको रखकर, பூமியின் உயர்ந்த இடத்தில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். और पृथ्वी के ऊंचे स्थान में आपको रखेगा। நீதிமான் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கிறது. और धर्मियों के तंबू में जो उद्धार का गंभीरता की आवाज, நீ ஆராதித்து, तो इसके लिए उसकी आराधना कर कर, உண்மையா வழிபட்டு, उसकी सच्चाई से दंडवत कर कर, தேவனுக்கு பிரியமா நீ வாழுகிற போது परमेश्वर के प्रिय बनकर जिएंगे तो உயர்ந்த இடத்துல உன்னை வைப்பார். आपको ऊंचे स्थान में परमेश्वर रखेगा। பூமியின் உயர்ந்த இடத்திலே, इसलिए पृथ्वी के ऊंचे स्थान पर, நீ நினைக்கிற இடம் கிடையாது, आप सोचने वाले स्थान नहीं, தேவன் ஒரு இடத்துல நினைச்சிருக்காரு. परमेश्वर आपके लिए एक स्थान रखा है, அங்க வைக்கணும்னா वहां पर रखना है तो நீதிமானா இருக்கணும். आप धर्मी बनकर जीना है। ஹல்லேலூயா, हालेलुया। அதான் தானியேல் புத்தகத்துல इसलिए दानियेल की किताब पर எப்படி உயர்த்துறாராம் பாருங்க. कैसे ऊंचाई की उन्नति देता है। 12ஆம் அதிகாரத்துல 12वां अध्याय में 3வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 3रा वचन पढ़ते समय, ஆண்டவராகிய தேவன் तो प्रभु परमेश्वर நீதிமான ये धर्मी को ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில்
ஒளியைப் போலவும் जो आकाश की मंडली के सारे कार्यों के बारे में। ஹல்லேலூயா हालेलुया। அநேகர் நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் कई लोग धार्मिकता और इसके जीवन के समान சோதரம் सदा। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் कई लोग जो धार्मिकता के अंदर और तारों के चमकते के समान என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசமாய் இருப்பார்கள் वो हमेशा निरंतर वो प्रकाशित रहेंगे। ஹல்லேலூயா हालेलुया। அப்ப என்றென்றைக்கும் சதா காலத்திலும் பிரகாசமாய் இருப்பார்கள் वो हमेशा निरंतर वो चमकते रहेंगे। அப்ப தேவன் உயர்ந்தார் பாருங்க तो परमेश्वर उन्नति देता है। அவனை நீதிமான பூமியின் உயர்ந்த இடத்துல வைக்கிறாராம் पहला धर्मी को जो है पृथ्वी के ऊंचे स्थान में रखता है ஆண்டவர் சதா காலத்திலும் और परमेश्वर सदा काल में என்றென்றைக்கும் वो निरंतर வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் वो चमकता हुआ रहेगा। சோத வாழ்க்கையில எத்தனை கஷ்ட நஷ்டம் வந்தாலும் जीवन में जितना कष्ट नष्ट आए तो இருள் சூழ்ந்த வாழ்க்கை வந்தாலும் वो अंधकार भरा हुआ எல்லா जीवन காலத்திலும் सारे काल में எப்போதும் பிரகாசமா தான் இருப்பான் वो निरंतर प्रकाशित रहेगा। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। சற்று சிந்தித்து பார்க்கணும் जरा सोच कर देखिए, சற்று யோசித்து பார்க்கணும் जरा विचार करके देखना। ஹல்லேலூயா हालेलुया। தான் ஆபகு பக்தன் எழுதுகிற போது इसलिए हबक्कुक भक्त लिखते சோதரம் समय 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போதோ वो तीसरा अध्याय 19 वचन என் पर கால்களை मेरे पैरों को உயர்ந்த ஸ்தலத்திலே கத்தரேறிக்க பண்ணுகிறார் आप ऊंचे स्थान में चढ़ने के लिए परमेश्वर ने सहायता किया। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। ஆண்டவர் तो परमेश्वर அந்த உயர்ந்த ஸ்தலத்திலே கத்தரேறிக்க பண்ணார் वो ऊंचे स्थान में हमें चढ़ाता है। அப்போ நீதிமான் இப்படி எல்லாம் கத்த ஆசீர்வதிக்கிறார் तो பாருங்க धर्मियों को किस प्रकार परमेश्वर आशीर्वाद करता பூமியின் है। உயர்ந்த ஸ்தலத்திலே ஏறிக்க பண்ணுகிறார் वो पृथ्वी के ऊंचे स्थान में हमें चढ़ाता है। சதா காலத்திலும் वो सदा सर्वदा பிரகாசம் இருக்கும்படி செய்கிறார் वो हमें चमकने वाले जीवन देता அவர் है। உயர்ந்த ஸ்தலத்திலே हमें ऊंचे स्थान में என் கால்களை கத்தேற பண்ணுகிறார் अपने पैरों को उस पे चलने के लिए सहायता करता है। இதெல்லாம் பார்க்கும்போதோ तो ये सब हम देखते समय கர்த்தர் உயர்த்தணுமா परमेश्वर उन्नति देना है அந்த क्या। நீதிமான் எப்படி இருப்பான் உண்மையா இருப்பான் तो பாருங்க धर्मी कैसा रहता है, वो सच्चाई से जीता உண்மையா है, இருப்பான் பாருங்க वो सच्चाई से रहता है। இதுக்கு உதாரணமா उसके बारे में சோதரம் தானியேலை பாருங்க दानियल को देखिए। தானியேலு दानियल जो है உண்மையா இருக்கான் பாருங்க वो सच्चा मनुष्य था। அந்த தானியேல் சோது தேசத்துல वो दानियल उस शहर में உண்மையா இருக்கான் वो सच्चाई से जी அப்போ रहा। சிங்கபில போடுறாங்க பாருங்க उसे सिंह के मान में डाल दिए गए। இவன் உண்மையா இருந்ததுனா சிங்கபில போறான் वो सच्चाई जीवन जिया इसीलिए उसको सिंह के मान में डाल दिया गया। ஹல்லேலூயா हालेलुया। அப்போ அவன் சொல்றான் तो वो कहता है, ராஜா அப்ப கேக்குறான் राजा पूछता है, நீ தானியேலே ये दानियल दानियल விடாமல் ஆலயத்தை தப்பிக்கொள்ளவரா இருந்தாரா तू निरंतर आराधना करने वाला परमेश्वर तुझे छुड़ाने के लिए सामर्थ्य था क्या। தப்பிக்கொள்ளவரா இருந்தாரு हाँ मुझे छुड़ाया करके என்ன कहा। காரணம் उसका कारण क्या था। உமக்கு वो तेरे लिए உமக்கும் तेरे लिए என் தேவனுக்கும் और परमेश्वर के எந்த लिए நீதி கடி செய்யல वो कोई अधर्मी कार्य नहीं किया। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்தேன் और परमेश्वर के सामने सच्चाई से था உமக்கு நான் நீதி கடி செய்யல பாரு और आपके लिए भी कोई अधर्म कार्य नहीं किया। ராஜா ராஜா ஸ்தானத்தில் இருந்த போது वो राजा के स्थान में रहते समय அவன் பெரிய பிரதானியா இருக்கிறான் वो बड़ा एक प्रधानी था அதுல அவன் அந்த தேசத்துக்கு துரோகம் பண்ணல பாரு और उसमें उस स्थान में वो देश के लिए कोई द्रोह नहीं எந்த किया நீதி கடி செய்யல பாரு और कोई अधर्म कार्य को नहीं किया எந்த கோல்மால் பண்ணல பாரு और कोई प्रकार की गोलमाल भी नहीं किया। ஹல்லேலூயா हालेलुया। துரோகம் பண்ணல பாரு और कोई प्रकार के अधर्म कार्य को नहीं இன்னைக்கு பார்த்தோம்னா वो आज देखेंगे तो சோதரன் எங்க வேலை செய்யற அந்த ஸ்டேட்டுக்கு துரோகம் பண்றாங்க जहाँ पर काम करते नौकरी करते उस सेठ के बारे में धर्म कार्य करते हैं எங்க இருக்காங்களோ அங்கே துரோகம் பண்றாங்க और जहाँ पर रहते हैं वहाँ पर ही अधर्म काम करते हैं। அங்க वो खाना वही है தூங்குறது அங்க और सोना भी वही है, எல்லாமே அங்கதான் सब कुछ वहाँ ही है। தின்னுபிட்டு தூங்கிட்டு वो खाकर सोकर அங்கே துரோகம் பண்றாங்க और वहाँ पर ही धर्म कार्य करते எப்படி हैं। ஆண்டவர் உயர்த்துவாரு तो कैसे परमेश्वर उन्नति देगा, எப்படி உயர்த்துவாரு कैसे उन्नति देगा। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா हालेलुया। சற்று சிந்தித்து பார்க்கணும் जरा सोच कर देखना है, அது நீதிமான உயர்த்துறாரா क्या धर्मी को उन्नति देता है। இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கிறேனா क्या मैं रहने वाले स्थान में सच्चाई से है ஆண்டவர் क्या। எங்க என்ன வச்சிருக்கிறாரு परमेश्वर ने कहाँ पर मुझे அது रखा है, வேலையானாலும் சரிதான் वो नौकरी क्यों ना हो, வேலை எங்க எங்க அங்க உண்மையா இருக்கணும் वो कहाँ क्यों ना हो, सारे அந்த जगह में வேலை सच्चाई செலுத்த से அந்த எஜமானுக்கு உண்மையா இருக்கணும் उस मालिक के लिए हम सच्चाई से रहना நீ है। எங்க இருக்கிறியோ அங்க உண்மையா இரு आप जहाँ कहीं है वहाँ पर सच्चाई से நீ रहो। அங்கே துரோகம் பண்ணா आप वही अधर्म कार्य करो तो ஒருவேளை அந்த ஸ்டேட்டுக்கு தெரியாம இருக்கலாம் हो सकता है उस मालिक नहीं जानता होगा, ஒருவேளை அங்க இருக்கிற மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் हो सकता है वहाँ के लोग नहीं जानते होंगे, கர்த்தருக்கு தெரியுமல்லவா लेकिन परमेश्वर जानता அதான் है ஒரு எல்லா கண்ணு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் क्योंकि उसकी दृष्टि सभी के ऊपर है। நீ என்ன கோல்மால் பண்ற आप किस प्रकार चालबाजी நீ कर रहे என்ன हो, திருட்டுத்தனம் பண்ற आप किस प्रकार की गोलमाल कर रहे हो, என்ன திருட்டுத்தனம் பண்ற किस प्रकार की चोरीबाजी करते हो, எல்லாம் கர்த்தர் பாக்குறாரு
பாக்குறாரு. सब कुछ परमेश्वर देख रहा है. அவர்தான் நியாயாதிபதி அல்லவா? वो ही न्याय का करने वाला परमेश्वर. ஹalleluya. हालेलुया. அதுக்கு தகுந்த தண்டனை தான் தருவார் ஆண்டவர். उसके प्रकार के दंड को परमेश्वर देगा. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அதுபோல தான் ஒரு கம்பெனில उसी समान एक कंपनी में ஒரு மனுஷனை கத்த நம்பி வச்சாராம். एक मनुष्य को भरोसा रखकर रखा उसे. இந்த ஒரு மேனேஜரை மாத்தினார். वो लगा उसको आगे उसको मैनेजर के दौर पे बदल दिया. மேனேஜரா இருக்கும்போது वो मैनेजर होते समय அந்த மேனேஜரே சோதம் அடிக்கடிக்கு இந்த சேட் வெளியே போய்டும். वो मैनेजर के स्थान में रहते समय घड़ी घड़ी सेठ बाहर चले जाता था. मैनेजर எல்லாம் பொறுப்பை கொடுத்துருப்பான். वो मैनेजर को सारी जिम्मेदारी दे दिया. मैनेजर ने செஞ்சா तो मैनेजर ने क्या किया? சோதரம் எல்லா சோதரம் பொறுப்பு கையில கொடுத்திருக்காரு. सारी जिम्मेदारी उसके हाथ में दे दिया है. அந்த கம்பெனிக்கு அந்த சேட்டுக்கு துரோகம் பண்ணாரு. वो कंपनी और सेठ के लिए उसने वो अधर्म कार्य किया. हालेलुया. हालेलुया. வர ஆர்டர் எல்லாம் பின்னாடி கொடுத்திருந்தான். वो आने वाले सारे ऑर्डर वो पीछे ढकल दिया. वो வேற இன்னொரு கம்பெனியை வச்சு பண்ணிட்டான். और दूसरे कंपनी को उसने ढकल दिया. அங்க அவனுக்கு 10% கமிஷன். वहां पर उसको उसमें 10% कमीशन मिलता था. हालेलुया. हालेलुया. அந்த சேட்டை பத்தி தப்பு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தான். वो सेठ के बारे में गलत गलत बात करके कंप्लेंट कर रहा था. हालेलुया. கர்த்தர் பார்த்தாரு. परमेश्वर ने देखा உயர்த்து வரவனே क्या उसे उन्नति देगा क्या? हालेलुया. हालेलुया. ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். कोई तो एक जाल में फंस गया. சோதரம் அவன் சோதரம் ஆர்டர் எல்லாம் மாத்தி விட்டானே. वो सारे ऑर्डर बदल दिया था. அவனுங்களே சேட்டு கிட்ட போட்டு விட்டான். वे लोग ही सेठ के पास इसके बारे में बता दिया. என்ன செய்யப்பட்டான்? अंतिम में क्या किया गया? வீட்டை விட்டு வெளியே கம்பெனி விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். वो नौकरी से उसे बाहर निकाल दिया. எங்க போனாலும் எங்க வேலை செய்ய முடியுமா? और कहां भी जाएंगे तो काम कर पाएगा क्या? रिकॉर्ड எல்லாம் பிரேக் ஆயிட்டு இல்லையா? उसके सारे रिकॉर्ड खराब हो गया. देखो वो பெரிய மேனேஜரா இருந்தாலும் बड़ा एक मैनेजर क्यों ना हो, வாழ்க்கை खराब ஆயிட்டு. उसका जीवन खराब हो गया. वो எல்லாம் रिकॉर्ड எல்லாம் खराब ஆயிட்டு. सब उसके रिकॉर्ड खराब हो गया. உயர்த்த முடியும்? वो कैसे उसे उन्नति देंगे? उसी समान ही நீதிமானா இருந்தா आप धर्मी बनकर जिएंगे तो வாழ்க்கையில உயர்வு இருக்கணும். உயர்வு இருக்கணும். आपके जीवन में उन्नति आना है. நீ துரோகம் பண்ணிட்டே இருந்தா आप अधर्म कार्य करेंगे तो இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கணும். आप रहने वाले स्थान में सच्चाई से रहना है. உண்மையா இருந்தா பாருங்க. दानियेल सच्चाई से था. அதான் கர்த்தர் உயர்த்தி வச்சாரு. इसीलिए परमेश्वर ने वहां पर उन्नति दी. எஜமானுக்கு துரோகம் பண்ணல. उसने अपने मालिक को अधर्म नहीं किया. தேசத்து மக்கள் துரோகம் பண்ணல. और देश को लोगों के लिए कोई अधर्म काम नहीं किया. யோசேப்பு பாருங்க. उसी यूसुफ को देखिए. यूसुफ को எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வந்தான். वो कितने कष्ट के बीच में आया. தாய் வெறுத்து தந்தை வெறுத்து माँ को छोड़कर पिता को छोड़कर குடும்பத்தார் வெறுத்து अपने परिवार को छोड़कर எல்லாம் வாழ்க்கை வெறுக்கப்பட்டிருக்கு. सब जीवन को तोड़कर आया. தனக்கு யாரால ஆறுதல் கிடைக்குமா? अपने जीवन के लिए कोई तो तसल्ली देने वाला मिलेगा क्या? துணை கிடைக்குமா? कोई तो साथी मिलेगा क्या? நம்ம மனசு ஏங்கி இருக்கும். ऐसा उसका मन एकदम तरस रहा था. காலகட்டத்திலும் तो கூட इस प्रकार के काल के समय में அவன் அந்த போத்திபார் துரோகம் பண்ணல பாருங்க. वो पोतीफार के लिए कोई अधर्म नहीं किया. அவன் எகிப்து தேச துரோகம் பண்ணல பாருங்க. उस मिस्र देश में कोई अधर्म नहीं किया. தேசமே அவன் கையில தான் இருக்குது. देश पूरा उसके हाथ में ही था. எல்லாமே அவன் கண்ட்ரோல் தான். सब कुछ उसके कंट्रोल में था. சகோதரமார் வருகிறான். தன் சகோதரர்கள் வருகிறார். अपने भाई लोग उसके पास आ रहे हैं. அவங்களுக்கு தன் இஷ்டம் போல எதை பண்ணி இருக்கலாம். और उसके उनको भी इनके मर्जी के अनुसार कुछ भी किया सकता பண்ணல பாருங்க. लेकिन कुछ भी नहीं किया उसने. தேசத்துல உண்மையா இருந்தான். और देश में वो सच्चाई से था. यजमानुக்கு உண்மையா இருந்தான். और वो अपने मालिक के लिए भी सच्चा. மக்களுக்கு உண்மையா இருந்தான். और देश के लोगों के लिए सच्चाई था. கர்த்தர் உயர்த்திட்டார். इसीलिए परमेश्वर ने उसे उन्नति दी. நம்ம உண்மையா இருக்க முடியுதா? इसीलिए क्या हम सच्चाई से रह सकते हैं क्या? எத்தனை கள்ளத்தனம் வச்சிருக்கோம். हमारे अंदर कितने झूठपन है. எத்தனை சோதரம் இருந்துகிட்டே குறை சொல்லிட்டே இருப்போம். और कितने हम रहकर ही उसके बारे में कमी कहते हैं. யோசேப் தின்றதெல்லாம் பார்வோன் சோறு. यूसुफ जो खा रहा था सब फिरौन का भोजन था. யோசேப் இருக்கதெல்லாம் பார்வோன் தேசம். और यूसुफ रहने वाला सारे देश वो फिरौन का देश था. பார்வோனது. वो सब कुछ फिरौन का था. அவனை பத்தியே குறை சொல்லியிருந்தா. लेकिन उसके बारे में कमी कहता तो பார்வோன் தேசத்தை பத்தியே குறை சொல்லியிருந்தா. फिरौन के देश के बारे में कमी कहता तो நான் கானான்ல அப்படி இருந்தேன். वो कानान में मैं वैसा था. எங்க அம்மா வீட்ல அப்படி இருந்தேன். मेरे माँ के घर में ऐसा था. அப்படி இருந்தேன். वहां पर मैं वैसा था. அப்படி சொல்லிட்டு இருந்தா ऐसा कहते होंगे तो இருக்கிற எங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. वो कैसे परमेश्वर आपको आशीर्वाद करेगा? இருக்கிற இடத்துல ஆண்டவர் எப்படி வச்சிருக்க ஆண்டவர்? आप रहने वाले स्थान में परमेश्वर कैसे आपको रखा है? உண்மையா இருக்கியா? उसमें आप क्या सच्चाई से हो क्या? லூக்கால சொல்லப்பட்டிருக்குது. इसे लूका में कहा गया है. லூக்கா புத்தகம் लूका की किताब 19ஆம் அதிகாரத்துல 19वां अध्याय 17வது வசனத்தை வாசிக்கும் போது उसका 17वां वचन पढ़ते समय அங்க ஒரு மனுஷங்கிட்ட वहां पर एक मनुष्य को ஒரு தாலந்து वो एक सिक्के को 2 தாலந்து 2 सिक्का 5 தாலந்து और 5 सिक्के கொடுக்கறான். ऐसा दे रहा है. அவன் வெளி தேசத்துக்கு போய் திரும்பி வருகிற போது वो बाहर के देश घूमकर फिर से आते समय வந்து தரான். एक आकर देता है. அவன் என்ன செய்றான்? क्या करता है? எஜமானே हे मालिक கொடுத்தத आपने दिया हुआ நான் என்ன செய்யாத मैंने क्या किया है திரும்பவும் वो फिर से அதை சம்பாதித்து उसे कमाकर அதை சோதரம்
அது ரெண்டாம் மடங்கா மாத்தினேன். उसे 2 गुना मैंने बदल दिया। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलूया ஹல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसलिए அவன் சொல்றான் பாருங்க, वो कहता है, எஜமான் அவனை நோக்கி, वो मालिक उसको और देखकर, நல்ல உத்தமமான ஊழியக்காரர், நல்லது, अच्छा और खराई सेवक है तू, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா तू थोड़े में सच्चाई था, 10 பட்டணத்துக்கு इस 10 शहर में அதிகாரியா வைப்பேன். तुझे मैं अधिकारी रखूंगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஆகினால इसलिए நாம் இங்க பார்க்கிற பொழுதோ हम यहाँ पर देखते समय தாங்க வாழ்க்கையில ஜீவித்திலே वहाँ पर जीवन में நாம வாழ்க்கையில இந்த 10 ராத்துல 5 ராத்துல சம்பாதித்து வியாபாரம் பண்ணனா, वो उसके जीवन में 10 सिक्के 5 सिक्का करके कमाया उसने। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। உண்மையா இருக்கான் பாருங்க. तो हम खराई से रहना है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। 5 ராத்துல வாங்கனவே, वो 5 सिक्का लिया हुआ, 2 வாங்கனவே, 2 सिक्का लिया हुआ 10 வாங்கனவே, और 10 सिक्का लिया हुआ। சம்பாதித்து வாங்கினான். सब लोग कमा के लिए, சம்பாதித்து 5 சம்பாதிச்சான், वो कमा कर 5 कमा, சம்பாதிச்சான். वो 5 कमा लिया। அப்ப ஆண்டவன் அந்த எஜமா तो जो मालिक था உண்மையை கண்டான் பாரு. वो उसमें सच्चाई को देखा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா உயர்த்திட்டான். उसे उन्नति दिया। அதே போலதான் उसी समान ही உன் வாழ்க்கையில आपके जीवन நீதிமான் உயர்ந்துகிட்டே போனோம். धर्मी हमेशा उन्नति पाते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உயர்த்தணும். परमेश्वर आपको उन्नति देना சில है। பேர் அவங்கள உயர்த்துவா. वो कई लोग अपने आप को उन्नति देते சில हैं। பேர் நானே அவங்க அவரவர்களே உயர்த்தப்படுவார்கள். कई लोग कहते हैं उनके उनके मार्ग में वे लोग उन्नति पाते हैं, लेकिन परमेश्वर उन्नति देना है। கர்த்தர் உயர்த்தணும். परमेश्वर उन्नति देना है। அதான் முதன்மையா இருக்கு. ஒருத்தன் விரும்பினா यही जो पहला स्थान में रहना चाहा तो அவன் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் வேலைக்காரனா இருக்கணும். वो क्या करना है? सभी लोग का वो सेवक बनना है। ஒருத்தன் முதன்மையா இருக்கு விரும்பணும். यदि जो पहला हो बनना கர்த்தர் है, உயர்த்திட்டா அவன் கீழ தான் வருவான் பாருங்க. परमेश्वर नहीं ऊंचा किया तो वो नीचे ही आएगा। அவன் தகுதி உயர்த்திடுவாரு. वो योग्य होगा तो उसे ऊंचा करे। தகுதி இல்லாம நான் தான் சோதம் முதல்ல இருக்கணும். कई लोग कहते हैं कि योग्य के बिना कि मैं ही आगे रहना है। நான் தான் சீனியர். कई लोग कहते हैं मैं ही सीनियर हूँ, நான் தான் பெரிய ஆளு. मैं ही बड़ा मनुष्य நீ हूँ। பெரிய ஆளா இருக்கு நல்லது. आप बड़ा मनुष्य रहना अच्छा பெரிய है। ஆளா இருக்குன்னா आप पहले स्थान में रहना है तो வேதம் என்ன சொல்லுது? शास्त्र क्या कहता है? எல்லாருக்கும் வேலைக்காரனா இரு. आप सबके लिए सेवक बनो पहला। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। முதன்மையா இருக்க விரும்புகிறவன் आप पहला स्थान में रहना चाहने वाला, எல்லாருக்கும் வேலைக்காரனா இரு. आप सभी के लिए नौकर बनना है। அப்ப வேலைக்காரனா இருக்க மாட்டானா? वो नौकर नहीं बनेगा, முதன்மையா தான் இருக்கணும். लेकिन पहले स्थान में रहना है। இது எங்க ஆண்டு ஆசீர்வாதம். तो कैसे परमेश्वर आशीर्वाद करे? அவரவர்களே மேய்ந்து கொள்ளுகிறார்கள். वो अपने अपने लोग ही उस पे चरा लेते हैं। அவரவர்களே மேய்ந்து वे கொள்ளுகிறார்கள். अपने अपने वो खुद ही चरा लेते சற்று हैं। சிந்தித்து பார்க்கணும். जरा सोच के देखना है। நீதிமானை கர்த்தர் உயர்த்துகிறார். जो धर्मी को परमेश्वर उन्नति देता है, கர்த்தர் உயர்த்தணும்னா परमेश्वर उन्नति देना है तो வாழ்க்கை சரி பார்த்துக்கோ. अपने जीवन को ठीक कर लीजिए। கர்த்தர் வாழ்க்கை ஜீவித்தை சரிப்படுத்துக்கோ. अपने जीवन को परमेश्वर ठीक करना है। பூமியின் உயர்ந்த இடத்துல வத்தர் வைக்கிறார். वो परमेश्वर पृथ्वी के ऊंचे स्थान में காலங்களோட பிரகாசிக்க பண்ண வைக்கிறார். वो सदा सर्वदा आपको चमकते कर रखता है। கால்களை உயர்ந்த ஸ்தலத்தை ஏற பண்ணுகிறார். आपके पैरों को ऊंचे स्थान में चढ़ाता है। இப்படியெல்லாம் செய்யற நீதிமான் உண்மையா இருக்கணும். तो इस प्रकार करना है तो धर्मी जो है सच्चाई से रहना है। உண்மையா இருந்தா वो दानियल सच्चाई से, उन्में आ रहा था। यूसुफ सच्चाई से था, சோதரம் வேலை செய்யற சோதரம் மக்கள் எல்லாம் உண்மையா இருந்தார். और जो काम करने वाले सारे लोग सच्चाई से थे। அப்போதான் கர்த்தர் तभी ही परमेश्वर உண்மையா இருக்கிற மக்களை தான் वो सच्चाई से चलने वाले मन लोगों को, வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. जो प्रकाशित वाक्य में लिखा है, சோதரம் 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 21 வாசிப்பீர்களானா 22 में पढ़ेंगे तो சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा ஜெயம் है, கொள்கிறவன் जो जय पाने वाला தன்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறது போல अपने पिता के सिंहासन में बैठे हुए समान, ஜெயம் கொள்கிற எவனோ जो कोई विजय அவன் पाता என்னோடு கூட वो मेरे साथ சிங்காசனத்திலே सिंहासन पे அமரும்படி செய்வேன். उसे बिठाने करूंगा, அவரோடு உட்காருவான். तो उनके साथ बैठेगा। ஹல்லேலூயா. हालेलुया। நாட்களிலே तो इस दिनों में நாம் ஆராய்ந்து பார்த்து हम जांच कर देखकर ஒருத்தன் உயர்த்தப்படுவதற்கு ऊंचाई उन्नति पाने के लिए எல்லா குறைகளை மாற்றி हमारे अंदर की सारे कमियों को बदल कर நீதிமான் உயர்த்தப்படணும். धर्मी जो है उन्नति पाना है, நீதிமான் மகிழ்ச்சியா இருக்கணும். और धर्मी आनंदित रहना है। உயர்வு இருக்கா? वो उन्नति है क्या? மகிழ்ச்சி இருக்கா? आनंद है क्या? சோதரம் இதுக்கு 2 கரங்களை வைத்தெல்லாம் சோதரம் பண்ணுவோம். इसलिए दोनों हाथों को उठाकर स्तुति करेंगे। சோதரம் स्तुति हो, स्तुति हो, स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் स्तुति हो, சோதரம் சோதரம் स्तुति हो, அப்பனே स्तुति हो, சோதரம் स्तुति हो, நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. திறன்பை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்திருப்பே. சித்தம் நிறைவேற என்னையும் அப்பா
என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமா தோணிக்குதே. ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். மூன்றாவதாக और तीसरा जो है 92ஆம் சங்கீதத்திலே 92 भजन संगीता 92ஆம் சங்கீதம் 92 भजन संगीता 12வது வசனத்தை வாசிக்கும் போதோ उसका 12 वचन पढ़ते समय சொல்லுகிறார், वहां पर कहते हैं நீதிமான் धर्मी जो है பனையை போல செழித்து, பனையை போல செழித்து, वो जैतून के पेड़ के समान बढ़कर। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की அப்ப महिमा हो। நீதிமான் பனைமரத்தை போல वो செழித்திருப்பான். धर्मी जो है खजूर के समान फूलेगा फैलेगा। இந்த பனைமரம் जो खजूर का पेड़ அநேக ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. वो कई प्रकार के आशीर्वाद को அதிலே दर्शाते ஒன்று, हैं। उसमें एक இந்த நீதிமான் ये जो धर्मी है பனைமரத்தை போல வளர்ந்து செழித்திருப்பான். वो खजूर के पेड़ के समान बढ़कर फूलकर फैलेगा। வளருதல், வளர்ச்சி அடைவான். उसमें बढ़ोतरी पाएगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் சோதரன் சாலமோன் ஞானி சொல்லுகிற பொழுது सुलेमान ज्ञानी कहते समय சோதரம் 28ஆம் அதிகாரம் 25 வாசிப்போமானா, 28 के 25वां वचन पढ़ते கர்த்தரை समय நம்பி இருக்கிறவனையோ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ओ परमेश्वर पे भरोसा करने वाला हष्ट पुष्ट அந்த होगा। நாட்களிலே तो इस दिनों में நான் வளர்ச்சி அடையணும். हम बढ़ोतरी पाना है। அப்ப நீதிமான் பனைமரத்தை போல வளருவான். और धर्मी जो है खजूर के पेड़ के समान பனைமரத்தை बढ़ेगा। போல செழிப்பான். वो खजूर के पेड़ के समान फूले फलेगा। பனைமரத்தில் அநேக ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். खजूर के पेड़ में कई प्रकार के அதிலே आशीर्वाद हैं। ஒன்னு उसमें से एक जो है வளருகிறான். वो बढ़ोतरी पाता है। நீதிமான் और धर्मी जो है மகிழ்கிறான். वो बढ़ोतरी पाता है। நீதிமான் धर्मी जो है உயருகிறான். वो उन्नति पाता है। நீதிமான் और धर्मी जो है வளருகிறான். वो बढ़ोतरी पाता है। ஹல்லேலூயா. हालेलुया। வளரணும். बढ़ोतरी पाना है। ஹல்லேலூயா. हालेलुया। வளரணும். बढ़ना है। சோதரம் உலகத்திலே இப்படி அப்படி கிடையாது, வளருது. वो संसार में बढ़ोतरी पाना उस प्रकार नहीं। தோட்டத்துல வளர்ச்சி அந்த வளர்ச்சி இல்ல. वो शारीरिक प्रकार बढ़ना उस प्रकार बढ़ना नहीं। சோதரம் ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर சாமுவேல் பார்த்து சொன்னாரு, सामुएल को देखकर நீ कहा சவுலுடைய வளர்ச்சியை பாராத. तू सामुएल की बढ़ोतरी के मत देखना, அவன் சவுல் நல்லா வளர்ந்திருந்தான். क्योंकि साउल अच्छे एक बड़ा हुआ ஆரோக்கியம் मनुष्य, உள்ளவனா இருந்தான். वो एक ऊंचा बड़ा हुआ मनुष्य था நல்ல முக கலையா இருந்தான். और चेहरे की नूर भरा हुआ था। இஸ்ரவேல் மக்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒருத்தன் இல்லையா. और इजराइल लोगों के अंदर उस प्रकार मनुष्य नहीं था। அவ்வளவு மேனியா இருந்தானா. उतना उन्नति भरा हुआ मनुष्य था। வளர்ச்சி பார்க்காதயா. उसके बढ़ोतरी के मत देखना, அத்தனை திருட்டு பையனா இருக்கான். वो सब एकदम छुपा रुस्तम है। அவன் அத்தனை பேர் திருட்டு பையன். वो उतना जो पूरा छुपा रुस्तम வளர்ச்சி मनुष्य, பார்க்காத. उसके बढ़ोतरी के मत देखना। நானும் முகத்தை பார்க்கல, मैं तो चेहरे को नहीं देखता हूँ, நான் இருதயத்தை பார்க்கிறேன். मैं हृदय को देखता हूँ। அதனால வளர்ச்சி பார்த்துட்டு इसके उसके बढ़ोतरी को देखकर இதுக்கு நல்லா இருப்பான். वो इसके लिए ठीक होगा, நத்திங். वो कुछ भी नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। நானும் சில நேரத்துல அப்படி ஏமாந்து போறது. हम भी कई प्रकार ऐसे இவங்களுக்கு நான் ஹிந்தி தெரியுது, அவன் ஹிந்தி தெரியுது, இவனுக்கு हिंदी मालूम है, மராठी தெரியுது, मराठी जानता हूँ, ஊழி செய்ய நல்லா இருக்கும், वो सेवकाई करना अच्छा होगा, அதெல்லாம் வேஸ்ட். वो सब व्यर्थ है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனா கர்த்தர் लेकिन परमेश्वर அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு நாள் பயன்படுத்த மாட்டார். उस प्रकार के लोगों को कभी वो उपयोग नहीं करेगा। அத ஆண்டவர் சொன்னாரு, लेकिन परमेश्वर ने कहा நீ முகத்தை பாக்குற, आप चेहरे को देखते நீ हो, வெளி தோட்டத்தை பாக்குற, आप बाहर की रूप को देखते हो, தோட்டத்தை பாரு. आप अंदर की रीत को देखो। ஹல்லேலூயா. हालेलुया। அது போலதான் उसी समान அந்த பனைமரம் वो जो खजूर का पेड़ நீதிமான் धर्मी जो है பனைமரத்தை போல வளர்ந்து இருப்பானா. वो खजूर के समान बढ़ता रहेगा। நீதிமான் जो धर्मी है மகிழ்ந்து இருப்பான். वो आनंद के साथ रहेगा। நீதிமான் और धर्मी जो है உயர்ந்து இருப்பான். वो उन्नति पाएगा। நீதிமான் और धर्मी जो है வளர்ந்து இருப்பான். वो बढ़ोतरी पाएगा। வளரணும். उससे बढ़ोतरी पाना है। எதுல வளரணும்? वो किस में बढ़ोतरी पाना है? சகோதரன், அதான் சகோதரன் 2 கொரிந்தியர் புத்தகத்துல दूसरा कोरिन्थियों की किताब 9:10 வாசிக்கும் போது 9 के 10 में पढ़ते समय கனியில வளரணையா. கனி फल में बढ़ना है। கனியில வளரணும். हम फल में बढ़ना है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। சகோதரன் 9:10 வாசிக்கும் போது 9-10 पढ़ते समय சகோதரன் விதைக்கிறவனுக்கு விதையும் जो बोने वाला बीज जो है புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் और जो खाने वाले को அளிக்கிறவர் உங்களுக்கு जो देने वाले आपको விதை அளித்து जो बी को அதை देकर பெருக பண்ணி उसे बढ़ोतरी देकर உங்கள் நீதியின் விளைச்சலை வத்திக்கச் செய்வார். वो धर्मी की जो जमीन पे उसका आपको बढ़ोतरी देगा। ஹல்லேலூயா. हालेलुया। பெருகணும், கனியில பெருகணும். तो प्रतिफल में बढ़ना है, கனியில பெருகணும். फलवन में बढ़ना है। நம்ம கனி யோசித்து பாருங்க. तो हमारे फल को देखिए, நம்ம கனி உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கு? हमारे फल भरे हुए जीवन कैसा है? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। நீதிமான் தான் கனியில
கனியில பெருகணுமே, वो धर्मी रहेंगे तो फल में बढ़ना है, கனியில பெருகணுமே, फलवन में बढ़ना है। கனி இருக்கா? क्या फल है क्या? அதான் நீதிமான் வளரணும். वही धर्मी उसमें बढ़ना है। கனியில எங்க இருந்து வளர முடியும்? फल नहीं होगा तो कैसा बढ़ेगा? அதான் நம்ம சரீர தோற்றத்தை பார்க்க கூடாது, वो शरीर के रूप को नहीं देखना கனி है, இருக்கான்னு பார்க்கணும். उसमें फल है क्या देखना அதான் है। மரத்தை பார்த்து மரத்தை எதனால் அறிந்து கொள்ளலாம்? वो पेड़ को किस प्रकार हम जान सकते हैं? கனியினால் அறிந்து கொள்ளலாம். उसके फल के द्वारा जान सकते மரத்தை हैं। எதனால் அறிய முடியும்? वो जीवन को किस प्रकार जान सकते हैं? கனியினால் அறியணையா? वो फल के द्वारा ही जानना है। கனியை பார்த்து செஞ்சிரான், आपके फल को देख के जान सकते கிரியை हैं, பார்த்து தெரியும் आपके क्रिया को देखकर जान सकते யார் எப்படிப்பட்ட ஆளு. हैं, तू कैसा कौन किस प्रकार है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। கனியில வளரணும். तो फल में हम बढ़ना है, அதான் பெருக பண்ணினா, तो बढ़ोतरी पाया, வத்திக பண்ணினா, उसमें फूलने फैला। எல்லா வாழ்க்கையில கத்த வத்திக பண்ணினார். सारे जीवन में परमेश्वर ने எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல एबेसियर के 5वां अध्याय 15வது வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல, एबेसियर के 4वां अध्याय, எபேசியர் 4ஆம் அதிகாரம் एबेसियर के 4वां अध्याय 15வது வசனத்தை வாசிப்போமானால் उसका 15वां वचन पढ़ेंगे जब, சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा गया है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு और प्रेम को सत्य को पालन தலையாக कर कर, கிறிஸ்துவுக்குள் जो सिर बना हुआ मसीह के अंदर எல்லாவற்றிலேயும் सभी कार्यों में நாம் வளர்களா இருக்கும்படி हम बढ़ोतरी पाना है, அப்படி செய்தார். वो अनुग्रह किया। ஹல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்துவிலே வளரணும். तो मसीह के अंदर बढ़ना है, அதான் கிறிஸ்துவுக்குள் वही मसीह के अंदर எல்லாவற்றிலேயும் सब कार्यों में வளருகிற बढ़ने वाला। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரணும். तो मसीह में सारे बातों में बढ़ना है, அதாவது கிறிஸ்துவுக்குள் வளரணும். तो मसीह के अंदर हम बढ़ना है। யோசித்து பாருங்க, तो सोच कर देखिए, நம்முடைய வாழ்க்கையில, हमारे जीवन में, நம்முடைய ஜீவிதத்துல हमारी जिंदगी में கிறிஸ்துவுக்குள் வளர முடியுதா? क्या मसीह के अंदर बढ़ पाते हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया। அதான் நீதிமான் பனையை போல வளருவான். वही धर्मी जो है खजूर के पेड़ के समान बढ़ेगा, வளரணும், கனியில வளரணும், तो फल में बढ़ना है, கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும். तो मसीह के अंदर बढ़ना है। அதான் பரிசுத்த யோவான் சாணம் சொன்னா, वही யோவான் 32 कहा, அவர் பெருகணும், वो बढ़ना है, நான் சிரிக்கணும். मैं घटना है। இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் இயேசு கிராஸ் பண்ணிடுறாள். आज सब रेले मनुष्य जो है यीशु को क्रॉस कर देते हैं, இயேசுவை கிராஸ் பண்ணிடுறா, यीशु को ही क्रॉस कर நான் देते தானே இயேசுன்னு சொல்றா சில பேர். हैं। मैं ही यीशु करके कई लोग कहते हैं, இயேசு எல்லாம் ஒண்ணு இல்லையா, நான் தான் ஏன்றா. यीशु कोई नहीं है, मैं ही सब कुछ हूं करके कहते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर की पवित्र नाम की महिमा। கிறிஸ்துவுக்குள்ளே வளரு. तो मसीह के अंदर बढ़िए। அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது? उनकी सोच किस प्रकार है? அவருடைய சிந்தை எப்படிப்பட்டது? उनका सोच किस प्रकार அவருடைய है? நடை எப்படிப்பட்டது? उनकी चाल किस प्रकार அவருடைய है? ஜீவியம் எப்படிப்பட்டது? उनकी जिंदगी किस प्रकार? அதுக்குள்ள வளரு. उसके अंदर बढ़िए। ஹல்லேலூயா. हालेलुया। அதான் பரிசுத்த பவுல் சொன்னாரு, वही पवित्र पौलुस ने நான் कहा, பிழைத்திருக்கிறேன், मैं जाग रहा हूँ, நான் அல்ல, मैं नहीं, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். मसीह ही मेरे अंदर जी रहा है। இயேசு நமக்குள்ள பிழைத்திருந்தா वो मसीह हमारे अंदर जिएगा तो அவர் வளரவர். हम बढ़ेंगे उस प्रकार। இன்னைக்கு நாமளே வந்துட்டு இருக்கோம். लेकिन आज तो हम ही बढ़ रहे हैं। அது நான்ல வந்துட்டு இருக்கேன். हाँ, मैं ही बढ़ रहा हूँ। நான் என்ற வாழ்க்கை தான் வளர்ந்துட்டே போகுது. मैं कहलाने वाला जीवन ही बढ़ रहा है। என்றைக்கு நான் என்ற வார்த்தை வருதோ, कभी मैं कहलाने वाला जीवन आएगा तो ஒன்றுக்கும் உதவ மாட்டான். वो कुछ भी कार्य के लिए उपयोग नहीं होगा, நரகு தான் போவான். वो नर्क में ही जाएगा। நாள் யோசித்து பாருங்க, इसलिए सोच कर देखिए, சிந்தித்து பாருங்க, கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வளர்ந்திருக்கீங்க. विचार कीजिए कि मसीह के अंदर कितने बड़े हैं। ஹல்லேலூயா, हालेलुया। கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வாழ்க்கை வளர்ந்திருக்கிறோம். मसीह के अंदर जीवन हमारा कितना बड़ा है, கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு ஜீவித்து இருக்கிறோம். और मसीह के अंदर कितना जीवन जी रहे हैं, கிறிஸ்துக்குள்ள எவ்வளவு வாழ்க்கை ஓடி இருக்கிறோம். और मसीह के अंदर जीवन कितना दौड़ रहे हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப கிறிஸ்துக்குள்ள வளர்ச்சி இல்ல, तो मसीह के अंदर बढ़ोतरी नहीं है, அப்ப எப்படி ஒரு பூர்ணமான ஒரு ஜீவன் ஜீவிக்க முடியும்? तो किस प्रकार इस प्रकार के जीवन जी सकते हैं? அப்போ நம்ம வாழ்க்கையில तो जीवन में சரியான வளர்ச்சி இல்லாத நம்ம வாழ்க்கை சரியா சரீர வளர்ச்சி இல்லாதனால நம்ம மனுஷனா உலகத்தை காண முடியாது. वो शरीर प्रकार अच्छे से जीवन नहीं, इसलिए हम अच्छे प्रकार नहीं दिखाई पाते हैं। இந்த உலகத்துல பார்க்கலாம், इस संसार को देख सकते இந்த हैं, சரீர அவன் சரியா வளர்ச்சி இல்லைனாக்கா इस शरीर के अवयव में बढ़ोतरी नहीं होगा तो மனுஷன் சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்க. वो मनुष्य नहीं कहता है। ஹல்லேலூயா. हालेलुया। காலையில்னாக்கா முடவன் சொல்றான், वो पैर नहीं तो वो लंगड़ा कहता है, ஒருத்தர் கண்ணு இல்லைன்னா குருடுன்னு சொல்றான், वो आंख नहीं तो अंधा कहता है, காது இல்லைனாக்கா செவடன்னு சொல்றான், और कान नहीं है सुनता नहीं तो बहरा कहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। கை இல்லைனாக்கா மொண்டின்னு சொல்றான், और हाथ नहीं है तो वो लुंगा कहते हैं। இப்படி எல்லாம் சொல்றான் பாரு. इस प्रकार कहते हैं, ஏன்னா வளர்ச்சி இல்லைன்னா இப்படி சொல்றான். क्योंकि बढ़ोतरी नहीं है इसलिए ऐसा कहते हैं। வளர்ச்சி தான் மனுஷன், वो बढ़ोतरी हुआ मनुष्य, மனுஷன் போறான் பாரு. वो देखो मनुष्य जा रहा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அதே போலதான் उसी समान கிறிஸ்துக்குள்ள வளரணும். मसीह के अंदर बढ़ना है। அப்ப
அப்ப கிறிஸ்துக்குள்ள சிலது வளரலனாக்கா यदि मसीह के अंदर हम बढ़ोतरी नहीं पाएंगे तो உலகத்தில் சொன்னது போல குருடன் ஜப்பானி इस संसार में कहने वाले समान अंधा और लंगड़ा, वो हाथ बिना हाथ का, அப்படி சொல்ல போல நாம சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி சொல்லுது போல उस कहने में समान நம்மை பார்த்து மாத்திரம் சொல்லுவான். हमें देखकर दूसरे कहते हैं. சிந்தித்து பாருங்க, तो सोच कर देखिए, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருக்கிறேனா? क्या मैं मसीह के अंदर बड़ा हूँ क्या? ஹல்லேலூயா, हालेलुया. நான் 1 தெசலோனிக்கர் புத்தகத்துல पहला தெசலோனிக்கி किताब சோதரம் 3ஆம் அதிகாரம் 3 अध्याय 12 வாசிக்கும் போதோ उसका 12 वचन पढ़ते समय சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है, உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் आप अपने आप पे रखे हुए प्रेम के समान நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் आप लोग एक दूसरे के ऊपर में மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் और सारे मनुष्य पे रखने वाले प्रेम में கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். परमेश्वर आपको बढ़ोतरी देगा. அன்பிலே வளரணும். तो प्रेम में हम बढ़ना है, காலையில் கனியிலே வளரணும், फल में बढ़ना है, கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், मसीह के अंदर बढ़ना है அன்பிலே வளரணும். और प्रेम में बढ़ना है. அன்பு, प्रेम, ஹல்லேலூயா, हालेलुया. அன்பிலே வளரணையா. प्रेम में बढ़ना है. இந்த பூர்ணமான அன்பு இருந்தா ये पूर्णता का प्रेम होगा तो அதுக்குள்ள கள்ளத்தனம் இருக்காது பாருங்க. उसके अंदर कोई जो झूठीबाजी नहीं रहेगा, கள்ளத்தனம் இருக்காது பாருங்க. कोई चोरीबाजी नहीं रहेगा. அது அன்புனா சகிக்கும். वो प्रेम सब कुछ सहन करेगा. அன்பு இருந்தா, वो प्रेम होगा तो கிறிஸ்துவின் அன்பு இருந்தா சகிக்கும். वो मसीह का प्रेम होगा तो सब कुछ सहन करेगा. அது தீங்கு செய்யாது பாருங்க. उसमें कोई हानि नहीं करेगा. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல पहला कोरिन्थियों किताब 13वां अध्याय எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க பாருங்க. वो कहता है सब कुछ जानता है. 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரியும். वो 13वां अध्याय सब जानते हैं. அப்ப என்ன செய்யுது? அந்த அன்பு वो जो प्रेम பொல்லாங்கு செய்யாது பாருங்க. वो किसी को हानि नहीं करता அன்பு है. தீங்கு செய்யாது பாருங்க. वो जो कोई किसी को बुरा नहीं करता है. அன்பு சகிக்கும் பாருங்க. वो जो प्रेम सब कुछ सहन करता है. இருக்கா பாருங்க. तो इस प्रकार है क्या देखिए. ஹல்லேலூயா, हालेलुया. அன்பு பிறருக்கு நம்ம தீமை செஞ்சுதான் இருக்கோம் பாருங்க, பொல்லாங்கு செஞ்சுதான் இருக்கோம் பாருங்க. वो प्रेम बढ़ता है लेकिन हम बुराई करते रहते हैं. देखो, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இந்த அன்பு वो प्रेम நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में பெருகிட்டே இருக்கணும். वो बढ़ोतरी पाते रहना है. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். वो पूर्णता की जो प्रेम है वो भय को दूर करता है. மற்றவங்களை காட்டி கொடுக்காது, वो किसी को மற்றவங்களை குறை சொல்லாது, दूसरे के बारे में चुंगी नहीं लगाता है. சகிக்கும். वो सब कुछ सहन கஷ்டம் करता है. வந்தாலும் சகிக்கும். वो कष्ट आएगा तो भी सहन करता है. வந்தாலும் சகிக்கும். वो दुख आए तो भी सहन करता है. அதை சகிக்கும் பொழுது ஓடாது வெளியே. वो बिना सहन करे बाहर नहीं भागता है. அன்பு வளரல. वो क्योंकि प्रेम नहीं बढ़ा है. அன்பு வளரல. वो प्रेम नहीं बढ़ा है. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். वो बिना प्रेम का परमेश्वर को अनजाना है. அப்ப அன்பு இல்லாதவன் தேவனை அறிய மாட்டான். तो बिना प्रेम का जो है वो परमेश्वर को பண்ணாலும் வேஸ்ட். वो कितना प्रार्थना किया तो भी व्यर्थ है. அவன் பைபிள் படிச்சாலும் வேஸ்ட். वो बाइबल पढ़े तो भी व्यर्थ ही है. அவன் டாக்ஸ் கொடுத்தாலும் வேஸ்ட். वो टैक्स दिया तो भी व्यर्थ है. செஞ்சாலும் வேஸ்ட். वो सेवकाई करे तो भी व्यर्थ है. ஆராதனை செஞ்சாலும் வேஸ்ட். वो आराधना करे तो भी व्यर्थ. பண்ணாலும் வேஸ்ட். वो सेवकाई करे तो भी व्यर्थ है. பிரசங்கம் பண்ணாலும் வேஸ்ட். वो प्रचार किया तो भी व्यर्थ. सब कुछ व्यर्थ है. அன்பு, प्रेम, அன்பு என்ன செய்யணும்? प्रेम क्या करना है? சகிக்கணும். वो सब कुछ सहन करना है. செய்ய கூடாது. वो बुराई नहीं करना है. துரோகம் பண்ண கூடாது. वो द्रोह नहीं करना है. ஹல்லேலூயா, हालेलुया. பிறகு தீமை செய்ய கூடாது. दूसरे को हानि नहीं करना है. யோசித்து பாருங்க. सोच कर देखिए, இதெல்லாம் செய்யலனாக்கா ये सब नहीं करेंगे तो அது அன்பு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். वो प्रेम में बड़े हुए उसका समझ है. அப்ப நீ தீமை செஞ்சுட்டு இருப்ப, तो आप बुराई करते रहोगे, பண்ணிட்டு இருப்ப, आप द्रोह करोगे, அப்ப அன்பு இல்ல. तो उसमें प्रेम नहीं அன்பு है. இல்லாத ஆண்டவர் அறியல. वो प्रेम नहीं है, वो परमेश्वर को अनजाना है. பாடலாம், इसीलिए ही ஆவியில நிரம்பலாம், आत्मा में भर सकते हो, எல்லாம் செய்யலாம், सब कुछ कर सकते हो. அன்பு இல்ல. ஆண்டவர் இல்லாத அன்பு இல்லாத ஆண்டவர் இல்ல. लेकिन परमेश्वर का प्रेम नहीं तो वहां पर परमेश्वर नहीं. வளரு, நீதிமான் என்றா வளருவான். वो धर्मी रहेंगे तो उसमें प्रेम में बढ़ना है. போல வளருவான். वो खजूर के पेड़ के समान फलेगा. ஹல்லேலூயா, हालेलुया. சோத்திரம். அந்த பனைமரம் ये जो खजूर का पेड़ வெளிய கருப்பா இருக்கும், वो बाहर से काला रहेगा, உள்ள வந்து लेकिन अंदर அதோட சோத்திரம் வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. उसका जीवन एक अलगपन का होगा. உள்ள வந்து அப்படியே சோத்திரம் கரை இல்லாம இருக்கும் பாருங்க. उसके अंदर कोई बिना दाग का रहेगा. வெளியே वो बाहर பாவத்தை पाप को எதிர்க்கிறது, वो विरोध करता है, உள்ளான வாழ்க்கை लेकिन भीतरी मनुष्य பரிசுத்தமா இருக்குது பாருங்க. वो कितना पवित्रता के जीवन है. देखो, ஹல்லேலூயா, हालेलुया. அதே போலதான் उसी समान நம்முடைய வாழ்க்கை ஜீவிதத்துல आज हमारे जीवन में அன்பு, प्रेम, அன்பு பெருகணும். प्रेम बढ़ना है. அன்பு பெருகுதா? प्रेम बढ़ रहा है क्या? ஹல்லேலூயா, हालेलुया. அது அடுத்து பார்க்கும்போது अगला हम देखते समय வசனத்துல பெருகணும். वचन में बढ़ना है. 1 பேதுரு புத்தகத்துல पहला पतरस की किताब 2ஆம் அதிகாரத்துல दूसरे अध्याय में 2 வாசிக்கும்போது उसका 2 पढ़ते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर लिखा गया है, சோத்திரம், சகல விதமான துர்க்குணத்தை, सारे अधर्म कार्यों को, சகல விதமான கபடங்கத்தை, सारे प्रकार के कपट வஞ்சகங்களை, और सारे பொறாமைகளை, और सारी लालसा को,
சகலவித புறங்குறல் ஒழித்து விட்டு सब कार्यों को दूर कर कर புதிதாய் சோதனை நீங்கள் வளரும்படி और नए दौर पे बढ़ने புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல नए बच्चे के समान வசனமாய் கலங்கும்போது ஞானப்பாலை வாஞ்சியாயிருங்கள் और बिना वचन जो वचन बिना दाग के समान उसे வசனத்துல வளரணும் वचन வசனத்துல में बढ़ना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया வசனம் வசனம் वचन में बढ़ना है அந்த வசனத்துல வளரணும் वचन में बढ़ना है வசனத்துல வளரணும் அப்போதான் நீதிமான் வளர்ந்திருக்கிறான் तभी ही धर्मी बड़ा है समझ सकते हैं வசனமே இல்லனாக்கா वचन ही नहीं है तो எங்க வளருவான் वो कहाँ से बढ़ेगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया வசனத்தை கைக்கொண்டாலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான் वो वचन को पालन करेगा तो बहुत ही फल देगा வசனத்துல வளர்ந்துட்டான்னா கனி வந்துரும் தானா वचन में स्थिर रहेगा तो फल अपने आप आ जाएगा வசனத்துல வளர்ந்துட்டா கனி தானா வந்துரும் वचन में बढ़ोती रहेगा तो फल अपने आप ही आ जाएगा வசனத்துல வளர்ந்துட்டான்னா ஜெபம் கேட்கப்படும் और वचन में बढ़ेगा तो प्रार्थना सुनी जाएगा வசனத்துல வளர்ந்துட்டான்னா அவன் செய்யற காரியத்துல வாய்க்க பண்ணுவான் और वचन में बढ़ोती पाएगा तो सब कुछ करने में सफलता मिलेगा வசனமே வளரலனாக்கா वचन में ही नहीं बढ़ेंगे तो ஜெபம் ஃபெயிலியர் ஆகும் प्रार्थना जो फेलियर होगा அந்த வசனம் இல்லனா கனியே வர்க்காதியா और वचन नहीं है तो फल भी नहीं होगा அந்த வசனம் இல்லனா வாழ்க்கை காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டான் और वचन नहीं है तो आपके कार्य में भी सफलता नहीं मिलेगा வசன ஆதாரம் இருக்குது वो वचन अच्छा ही है யோவான் சோதரம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பாரு योना की 15वां अध्याय पढ़ के देखिए சோதரம் வசனம் இல்லனாக்க வசனம் வளரலனாக்க சமாதானம் வராது वचन में बढ़ोतरी नहीं है तो वहां पर समाधान नहीं मिलता है ஏசாயா 48:18 வாசித்து பார் एसाया के 48 में 14 पढ़ के देखिए கர்த்தருடைய கற்பனை கவனித்த நலமா இருக்குமே परमेश्वर की आज्ञा को याद करे तो अच्छा होगा கவனித்திருப்பாயானா उसे ध्यान किए होंगे तो குடும்பத்திலும் பிள்ளைகளுக்கு நதியை போல சமாதானம் வரும் आपके परिवार आपके बच्चों की नदी के समान शांति मिलेगा சமாதானம் தானா வரும் वो शांति अपने आप ही आएगा வசனத்துல வளர்ந்தா ஜெபம் கேட்கப்படும் वचन में बढ़ेंगे तो प्रार्थना सुनी जाएगी வசனம் வளர்ந்தா वचन में बढ़ेंगे तो கனிவுள்ள வாழ்க்கை மாற முடியும் आपके फलदायक जीवन बढ़ेगा யோவான் முதலாம் சங்கீதம் முதலாம் சங்கீதத்தில் வாசித்து பார் भजन संगीता के पहला अध्याय पढ़ के देखिए பகலும் பிரியமான தேவத்தை தியானிக்கிற பொழுது वो रात भर परमेश्वर के वचन में प्रिय बनकर उसे ध्यान करते समय வளருற போது वो वचन में बढ़ोतरी पाते समय காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார் वो आप करने वाले सारे कार्य में सफलता देगा ஆண்டவர் வசனத்தை வளரணும் तो परमेश्वर के वचन में बढ़ना வசனத்தை है வளரணுமே तो वचन में बढ़ना है அது 5-6 மாசம் ஆச்சு 5-6 महीना हो गया வசனம் எவ்வளவு வளர்ந்திருக்கும் कितने वचन में बढ़े हैं ஹalleluya हालेलुया யோசித்து பாருங்க तो सोच कर देखिए நம்மால ஒழுங்க வசனத்தை வளர்ந்து இருக்க முடியுதா हम ठीक तरीके से क्या वचन में बढ़े हैं क्या 2-3 வசனத்தை ஒரு நாளைக்கு மனப்பாடம் பண்ண முடியுதா 2-3 वचन को एक दिन में याद करते हैं क्या हालेलुया வசனம் வளரா இருக்கு வாழ்க்கையில சக்சஸே கிடையாது वचन नहीं बढ़ा तो जीवन में कोई सक्सेस नहीं है அந்த வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது वो जीवन में एक विजय का जीवन नहीं जी सकता வளரணும்னா यदि धर्मी बढ़ना है तो வசனத்தை வளரு वचन में आप बढ़ना है அன்பிலே வளரு और प्रेम में बढ़िए கிறிஸ்துவிலே வளரு और मसीह में बढ़िए கனியிலே வளரு और फलदायक जीवन में बढ़िए அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல वही पहला पत्र 3 अध्याय 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 18वां वचन पढ़ते समय ஏனெனில் क्योंकि கிறிஸ்துவும் मसीहा நம்மை தேவனிடத்தில் சேரும்படிக்கு हमें परमेश्वर के पास அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவத்தின் நிமித்தம் वो अधर्म के लिए धर्मी ने पापों के कारण एक ही बार दुख उठाकर மாம்சத்தில் கொலையுண்டு जो शारीरिक प्रकार मरकर ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் आपको आत्मा में जिलाया है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा கிருபையிலே வளரணும் इसलिए अनुग्रह में बढ़ना है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கிருபையிலே வளரணும் तो अनुग्रह में बढ़ना है கிருபை கிருபை अनुग्रह अनुग्रह கிருபையிலே வளரணும் तो अनुग्रह में बढ़ना है ஹalleluya हालेलुया ஸ்தோத்திரம் எபிரேயர் புத்தகத்திலே एब्रोन की किताब 6ஆம் पर அதிகாரம் 1 வாசிக்கும் போது 4 में 1-2 पढ़ते समय பூரணத்தில் வளரணும் हम पूर्णता में बढ़ना है பூரணத்தில் வளரணும் हम पूर्णता में बढ़ना है நீதிமான் என்றா तो धर्मी कहेंगे तो மகிழ்ந்திருப்பான் वो आनंदित रहेगा நீதிமான் என்றா और धर्मी कहेंगे तो வாழ்க்கையில उसके जीवन में உயர்ந்திருப்பான் वो उन्नति पाएगा நீதிமான் என்றா और धर्मी कहेंगे तो வளர்ந்திருப்பான் वो बढ़ोतरी पाएगा ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் परमेश्वर के पवित्र नाम की महिमा हो இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது और एक वचन को पढ़ते समय 97ஆம் சங்கீதத்துல भजन संगीता 97 में 97ஆம் சங்கீதம் 97 भजन संगीता 11வது வசனத்தை வாசிக்கும் போது 11 वचन पढ़ते समय அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது वहां पर लिखा गया है ஹalleluya हालेलुया நீதிமானுக்காக வெளிச்சம் और धर्मी के लिए ज्योति செம்மையான இருதயத்தாருக்காக और सीधे मन वालों के लिए மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது वो आनंद बोया गया है இப்ப நீதிமானுக்காக तो धर्मी के लिए வெளிச்சம் விதைக்கப்பட்டு இருக்கிறது वो ज्योति बोया गया है வெளிச்சம் வெளிச்சம் ज्योति
நீதிமானுக்கு வெளிச்சம் இருக்கு. धर्मी के लिए ज्योति रहेगा, வெளிச்சத்திலே இருப்பான். वो ज्योति में रहेगा, வெளிச்சம் உள்ளவன் वो ज्योति के समान. நீதிமான் तो धर्मी மகிழ்கிற மகிழ்ச்சி உள்ளவன், वो आनंदित रहने वाला. நீதிமான் धर्मी உயர்ந்தவன், वो उन्नति पाया हुआ. நீதிமான் धर्मी வளர்ந்தவன், वो बढ़ोतरी पाया. நீதிமான் और धर्मी வெளிச்சம் உள்ளவன். वो प्रकाशित ज्योति के அவன் समान. வாழ்க்கையில் இருள் இருக்காது. वो उसके जीवन में अंधकार नहीं होगा. ஹல்லேலூயா. हालेलुया. இருளே இருக்காதியா. वो अंधकार ही नहीं होगा இருள் இருக்காது. और कोई प्रकार के अंधकार नहीं होगा. ஆகினால இஸ்ரவேல் ஜனங்கள் इसलिए इस्राएल लोग சிந்தையிலே வீணராகி वो सोच में व्यर्थ இருள் அடைந்து போச்சு. उनके जीवन अंधकार हो गया. ரோமர் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. रोमर की किताब पहला अध्याय पढ़कर देखिए. துதியாம் ஸ்தோத்திரம் இருந்தபடியால उनकी परमेश्वर की स्तुति नहीं की, इसलिए அது இருள் அடைந்து போச்சு. उनके हृदय अंधकार हो गया. நீதிமான் அப்படி அல்ல. लेकिन धर्मी वैसा नहीं है. நீதிமானுக்காக வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. धर्मी के लिए जो है ज्योति बोया गया है. அப்படினா வெளிச்சம் உள்ளவன், वो कहेंगे तो वो ज्योति के समान. நீதிமான் மகிழ்ச்சி உள்ளவன், वो धर्मी जो आनंदित रहने वाला, அவன் உயர்ந்தவன், वो उन्नति पाया हुआ, வளர்ந்தவன், वो बढ़ोतरी पाया हुआ, வெளிச்சம் உள்ளவன், वो प्रकाशित पाया हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. வெளிச்சம் வெளிச்சம். वो ज्योति ज्योति. தான் சோத்திரம் பரிசுத்த சோத்திரம் சுவிசேஷம் எழுதுகிற போது इसलिए सुसमाचार में लिखते समय உன் வெளிச்சம் இருளாகாதபடி காத்துக்கொள் சொன்னார். आपकी ज्योति अंधकार ना हो, उस प्रकार ज्योति को रक्षा कीजिए. हालेलुया. ஆகினால इसलिए இந்த வெளிச்சம் ये जो ज्योति கர்த்தருக்கு கீழ்ப்படிகிற போது परमेश्वर की आज्ञा पालन करते இந்த समय வெளிச்சம் வரும். ये ज्योति आएगा. யோபின் புஸ்தகம் अय्यूब की किताब 22 அதிகாரம் 22वां अध्याय 28 வாசித்து பார். 28 में पढ़ के देखिए. இந்த வெளிச்சம் ये जो ज्योति செம்மையா வாழ்ந்தவனுக்கு வரும். वो खराई से जीने वाले के जीवन में आएगा. சங்கீதம் 4 வாசித்து பார். 112 சங்கீதம் 4 வாசித்து பார். 112 भजन संहिता 4 में पढ़ के देखिए. இந்த வெளிச்சம் ये जो ज्योति நடுப்பகல் வெளிச்சத்தை போல वो आधी रात के எப்போதும் வெளிச்சமாயிருப்பான், பிரகாசமாயிருப்பான். वो हमेशा निरंतर प्रकाशित रहेगा. நீதிமொழி புஸ்தகம் 4:15 சொல்லப்பட்டிருக்கிறது. नीति वचन की किताब 4:15 में लिखा गया है. हालेलुया. 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 ஸ்தோத்திரம். உதாரத்துவமாய் கொடுக்கணும். उदारता से हम देना है. உதாரத்தோட குணம் உள்ளவன். और पूरे उदारता से देने वाला मन. கொடுக்கிறவன். उदारता से देने वाला. 58 அதிகாரத்துல ஏசாயா के 58 அதிகாரத்துல 8 வாசித்து பார். 58 में 8 पढ़ के உதார देखिए. குணம் உள்ளவன். वो उदाहरण मन वाला. குணம் உள்ளவன். उदाहरण मन वाला. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில उसके जीवन में வெளிச்சமாயிருப்பான். वो ज्योति भरा होगा. இயேசு சொன்னாரு. इसलिए यीशु ने कहा அவரை பின்பற்றுகிறவன் उसका पीछा करने वाला வெளிச்சத்திலே இருப்பான். वो ज्योति में रहेगा. யோவான் 8:12 வாசித்து பாருங்க. योना के 8:12 पढ़ के देखिए. கீழ்ப்படிகிற போது उसके आज्ञा करते समय, செம்மையா இருக்கிற பொழுது, उसकी நீதிமானா வாழ்கிற போது, धर्मी बनकर जीते समय, ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவன் प्रभु परमेश्वर உதாரத்துமாய் கொடுக்கிற பொழுது, वो उदारता से देते समय, பின்பற்றுகிற போது, यीशु का पीछा करते समय வெளிச்சம் உள்ளவனாய் இருப்பான். वो ज्योति के समान होगा. நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. इस प्रकार हमारे जीवन है क्या देखिए. எவ்வளவு இருள் இருக்கு, कितना अंधकार है. எல்லாம் மாறணும். ये सब बदलना है. நீதிமான் इसलिए धर्मी வெளிச்சம் உள்ளவன், वो ज्योति के समान. நீதிமான் और धर्मी ஸ்தோத்திரம் வளர்ந்தவன், वो बढ़ोतरी पाया हुआ. நீதிமான் और धर्मी உயர்ந்தவன், उन्नति पाया हुआ. நீதிமான் और धर्मी மகிழ்ச்சியா இருக்கிறான். वो आनंद के साथ रहने वाला. 4 அனுபவம் இருக்கிறதா? ये 4 प्रकार के अनुभव है क्या. பார்த்து जीवन को देखकर நம்மை நாம ஒப்புக்கொடுப்போம். हम अपने आप को अर्पण करेंगे. வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா. परमेश्वर शब्दों के द्वारा आशीर्वाद करें. ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபம் सब लोग स्तुति करके प्रार्थना करेंगे. குடும்பமா கொஞ்சம் முழங்கால் படிட்டு परिवार घुटना डालकर ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஜெபம் परमेश्वर की ओर देखकर प्रार्थना करेंगे. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்ல தகப்பனே மதுரிக்கிறோம். வைஷாலமீனா மதுர ரப பௌரிகமா. அல்லாண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவர்
ஏங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் நல்லாண்டவரே சோதரம் சுதிதனே எல்லாரும் தெரியும் சோதரிப்போம் சோதரம் 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 मटमा देवदास कृपा तेरे सौदरी पो अब तक परमेश्वर इस प्रार्थना को आशीर्वाद कैसे परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो नीतिमान वासलते कतलासुरी करा धर्मी के कार्यों को परमेश्वर आशीर्वाद करता है नीतिमान धर्मी मगंदिरपा वो आनंदित रहता है नीतिमान धर्मी उयंदिरपा वो उन्नति पाता है नीतिमान धर्मी वलंदिरपा वो बढ़ोतरी पाता है नीतिमान और धर्मी वृक्षमायरपा वो ज्योति के समान रहता है आसते नालीले तंदु इस प्रकार के आशीर्वाद को देखकर हमें आस्वादिकंबड़िया परमेश्वर हमें आशीर्वाद करने के लिए स्तोत्रम इसलिए हाथ तक उठाकर परमेश्वर की स्तुति करेंगे स्तुति हो स्तुति हो स्तुति हो स्तुति हो परिशुद्ध पितावे पवित्र परमेश्वर कृपा दयவு आपकी अनुग्रह दया மட்டுமாய் எங்க தாங்கினது போல अब तक हमें संभाला और संभाला மேலும் தாங்கட்டும் और भी संभालिए வசனத்தை கைக்கு நடக்க वचन को पालन करके चलने के लिए நீதிமானை போல மகிழ்ந்திருக்க एक धर्मी के समान आनंदित रहने के लिए உயர்ந்திருக்க हम उन्नति पाने के लिए வளர்ந்திருக்க हम बढ़ोतरी पाने के लिए விருட்சமாயிருக்க हम ज्योति के समान रहने के लिए அனுக்கிரகம் பண்ணு आप अनुग्रह कीजिए எல்லா குறைகளை நிறைவாக்கி सारे कमियों को भरकर எல்லாவற்றையும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக காணப்படும் सारे बच्चे लोग आशीर्वाद पाए हुए समान दिखा देने परमेश्वर सहायता कीजिए இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से ஜெபிக்கிற நல்ல பிதா प्रार्थना करते अच्छे पिता ஆமென் आमीन।